டிசம்பர் 14 to 20 லாஸ்ட் வீக் சண்டே இருந்து வரைக்கும் நம்ம நியூஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. இந்த வாரம் கொஞ்சம் இந்த தமிழ்நாடு ரிலேட்டட் பொருளாதார வளர்ச்சி, இந்தியா ரிலேட்டட் நியூஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் வீக் முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து பொருளாதார வளர்ச்சி அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுல நீங்க கொஞ்சம் கான்செப்டுவலாவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க எக்கனாமிக் கிளாஸ் முடிஞ்சிருக்கு முடியல அப்படின்றத பொறுத்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் நீங்க. ஓகேங்களா? ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க. இன்னும் பர்டிகுலர் ஏரியா, பர்டிகுலர் டைம் பீரியட், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அல்லது குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பொருட்களின் மதிப்பு. அப்ப ப்ரொடியூஸ்டு குட்ஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஒட்டுமொத்தமா இந்த நாட்டுல உற்பத்தியான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதை நீங்க வெரி லீஸ்ட் காஸ்ட்ல இருக்கிற ₹1 விற்கிற 50 பைசா சாக்லேட்ல இருந்து ஆரம்பிச்சு இந்தியாவுக்குள்ள உற்பத்தியான அதிகபட்ச விலை இருக்கிற ஒரு பொருள் வரைக்கும் ஒரு பினான்சியல் இயருக்குள்ள ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து அடுத்த வருஷம் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள இந்தியாவில உற்பத்தியான எல்லா பொருட்களோட டோட்டல் வேல்யூ, அதன ப்ராடக்ட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்றோம். அந்த அமௌண்ட் இன் ருபீஸ்ல சொல்றீங்கன்னா அதை ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது ஒரு கண்ட்ரியோடது ஜிடிபி அப்படின்னா ஒரு ஸ்டேட்டோடது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஒரு மாநிலத்தினுடைய உற்பத்தி அப்படின்னு சொல்றோம். அப்ப தமிழ்நாடு மாநிலத்தினுடைய உற்பத்தி 2024-25 அப்படி இந்த நியூஸை படிங்க. ஜிஎஸ்டிபி அப்படின்றது 31.18 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. 31.18 lakh crore அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த லேக் crore அப்படின்றது எப்படிங்க நம்ம கால்குலேட் பண்றோம்? இதே பாருங்க, மேல நம்ம ஜிடிபி படிச்சதுதான். தமிழ்நாட்டோட ஏரியாவுக்குள்ள உற்பத்தியான இந்த மாநிலத்தினுடைய மொத்த நிலப்பரப்புலையும் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பொருட்களின் மதிப்பு இது 31.18 லட்சம், 31.18 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த லட்சம் கோடி அப்படின்றதெல்லாம் நாம வந்து ஒரு முக்கியமான டார்கெட் வச்சிருக்கோம். தமிழ்நாடு அரசினுடைய ஒரு முக்கியமான இலக்கு. திமுக அரசு 2021 பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஒரு இலக்கு கொடுத்தாங்கல்ல, என்ன வருஷம் 2030 என்ன டார்கெட்? 1 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். அது என்னங்க 1 ட்ரில்லியன்? 1 ட்ரில்லியன்றது டாலர். ஓகேங்களா? 1 ட்ரில்லியன் அப்படின்றது என்ன அமௌண்ட் மீன் பண்ணோம்? இந்திய ரூபாயோட மதிப்புல ட்ரில்லியனுக்கு என்ன வேல்யூ? ஒரு ட்ரில்லியன் அப்படின்றது நீங்க இப்ப ஜஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அது என்னங்க? ஒரு ட்ரில்லியன் அப்படின்றது 1 லட்சம் கோடி, அதாவது 100 கோடின்றது ஓகேங்களா? ஓகேங்க. 100 crore அப்படின்றத பில்லியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப வந்து 1 லட்சம் கோடி அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம்? பில்லியன் சொல்றோம். அப்ப இன்னுமே அந்த இடத்துல டாலர் வேல்யூ வந்து அப்படியே இருக்கு. 1 லட்சம் கோடி அப்படி டாலர் அப்படின்றதுதான் ட்ரில்லியன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த டாலரோட மதிப்பு இன்னைக்கு நீங்க கவனிச்சிருக்கலாம், இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து நல்லா குறைஞ்சிருச்சு, நிறைய அடி வாங்கிட்டு இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அப்படின்னு படிக்கிறோம். இப்ப டாலரோட மதிப்பு எவ்வளவுங்க? இன்னைக்கு 90 rupees. ஓகேங்களா? 1 lakh அப்படின்னு சேர்த்தோம்னா 90 லட்சம் கோடி அப்படின்றத என்னங்க 1 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சார் அங்க மாநில உற்பத்தி தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கிறது எதுக்கு இங்க இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம்னா, 2024-23 குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின்ல இருக்கு. தமிழ்நாடு அரசினுடைய 2030க்குள்ள 1 ட்ரில்லியன் இலக்கு உற்பத்தி அப்படின்றது வெறும் கனவா இல்ல சாத்தியப்படக்கூடியதா? இட் இஸ் பாசிபிள் ஆர் ஜஸ்ட் a ட்ரீம்? இது வெறும் கனவா இருக்குமா இல்ல நம்மளால சாத்தியப்படுத்த முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கான். நம்ம என்ன ஆன்சர் கன்வே பண்ணணும் குரூப் 1 மெயின்ஸுக்கு? இட் இஸ் பாசிபிள். நம்மளால எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம கவர்மெண்ட் வந்து மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. என்னென்னலாம் அக்ரிமெண்ட் சைன் போட்டுட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டுல உற்பத்தி தொடங்குறதுக்கு என்னென்ன நிறுவனங்களை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க, அப்ப மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம மெயின்ஸ்ல கொடுக்கணும். ஓகேங்களா? பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? 1 ட்ரில்லியன் எக்கனாமியோட டார்கெட் என்ன 2030? 1 ட்ரில்லியன் என்ன? இன்னைக்கு மதிப்புக்கு ரூபாயோட மதிப்புக்கும் டாலரோட மதிப்புக்கும் ஈக்குவலா பார்த்தா 90 lakh crore அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த 90 லட்சம் கோடியை டச் பண்றதுக்கு நம்ம எங்க இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. 2024-25 எவ்வளவு உற்பத்தி பண்ணிருக்கோம்? நான் ரவுண்ட் போடுற இடத்த பாருங்க எல்லாரும். 31 லட்சம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிற ஒரு மாநிலத்தை இன்னும் 5 ஆண்டுகள்ல என்னமா மாத்திரம் சொல்றோம்? 90 லட்சம் கோடி உற்பத்தி செய்யற மாநிலமா மாத்த முடியுமா? பிராக்டிக்கலா மாத்த முடியாது. ஆனா நம்ம மெயின்ஸ்ல கேட்டா என்ன சொல்லணும்? ஆமா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லணும்.
ஓகேங்களா? இது வந்து எப்பவுமே ஒரு எக்கனாமி வந்து டபுள் ஆகுறதுக்கு நமக்கு ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கும். நம்ம வந்து எஃப்டி போடுவோம் இல்லைங்களா பேங்க்ல, 1,00,000 டெபாசிட் பண்ணிட்டு இது எத்தனை வருஷத்துல டபுள் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. வருஷத்துக்கு 7% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா 9 வருஷத்துல டபுள் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அப்ப நம்ம இன்னைக்கு இருக்கிற 31 லட்சம் கோடியில இருந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் 2030க்குள்ள 60 லட்சம் கோடியா மாறினாலே பெரிய சாதனை. ஆனா ஏன் சார் அப்ப இந்த மாதிரி டார்கெட்ஸ் எல்லாம் முடியாத டார்கெட் எல்லாம் வைக்கிறாங்க? இப்ப ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, இந்த இடத்துல நீங்க எஃப்ஆர்பிஎம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். மெயின்ஸ் வந்து படிக்கும்போது பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட்டரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு எக்கனாமில படிப்பீங்க. இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்ல நமக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க டெப்ட் ரேஷியோ, கடன் அளவு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவு வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளவு கடன் வாங்க முடியும் தன்னுடைய மொத்த உற்பத்தியில? ஸ்டேட் கவர்மெண்ட் 25%க்குள்ளதான் கடன் வாங்க முடியும். இதை என்கேசி 20 மாத்த சொன்னாரு ஆஃப்டர் 2015. ஆனா அதெல்லாம் அவங்க இன்னும் எடுத்துக்கவே இல்லை. பழைய பரிந்துரைகள் 2015க்கு முன்னாடி இருந்த 25% தான் கடன் வாங்க முடியும் அப்படின்னு தான் இருக்கு. இப்போ நான் இங்க 30 ரூபாய் நான் வந்து வருஷத்துக்கு சம்பாதிக்கிறேன். இந்த வருஷம் என்னால எவ்வளவு கடன் வாங்க முடியும்? இப்போ இதுக்குள்ள நான் எவ்வளவு வந்து நான் மாநில அரசுடைய கடன் அளவு வச்சிருக்க முடியும்? 7.5 lakhs. சரிங்களா? அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க இன்டர்பிரேட் பண்ணிக்கணும். 2021 கவர்மெண்ட் முடிஞ்சு ஏடிஎம்கே கவர்மெண்ட் வெளியே போகும்போது தமிழ்நாடு மாநிலத்தினுடைய உற்பத்தி மதிப்பு 20 லட்சம் கோடி. ஓகேங்களா? 20 லட்சம் கோடியில 25% எவ்வளவு? 5 லட்சம். அப்ப சொல்றாருல்ல இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வெளியே மேடைகளை பேசும்போது, நாங்க 5 லட்சம் கோடியில கடன் விட்டுட்டு போயிருந்தோம், நீங்க 9 லட்சம் கோடி கடன் ஆக்கிட்டீங்க மாநிலத்தை. 4 வருஷத்தில் 4 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க. எதிர்கட்சிகள் இன்னைக்கு வெளியே பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காங்களா? அப்ப இதை நீங்க எங்க வச்சு வெரிஃபை பண்ணிக்கணும்? ஆஸ் ஆஸ்பிரண்ட், ஒரு டிஎன்பிசி படிக்கிற கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பிரேஷன்ஸ்ல இருக்கிறவங்க இதை ஃபேக்சுவலா எங்க செக் பண்ணிக்கணும்? எஃப்ஆர்பிஎம்ல செக் பண்ணிக்கணும். எஃப்ஆர்பிஎம் உன்னோட மொத்த உற்பத்தியில 25% மேல கடன் வாங்காத அப்படின்னு சொல்லுது. ஆனா இப்ப அதுல என்ன பிரச்சனை? நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த லிமிட்டை விட அதிகமா கடன் வாங்கிட்டீங்கன்றது சில பிரச்சனையா இருக்கு. அதுதான் வெளியே குற்றச்சாட்டா இருக்கிறாங்க. நீங்க 7.5 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கியிருந்தா 8 லட்சம் வரைக்கும் கூட ஓகே. ஏன்னா இது 32 அப்படின்னு ரவுண்ட் பண்ணோம்னா 8 லட்சம் வரும் இல்லைங்களா? 32. நீங்க அதை விடவும் 1 லட்சம் கோடி கூட கடன் வாங்கியிருக்கிறீங்க. அதனால இது என்ன குற்றச்சாட்டா வெளியே விவாதிக்கப்படுது. ஆனா இது என்ன பண்றாரு அமைச்சர் தங்கம் தென்னரசு? பட்ஜெட்ல இதை கேள்வி எழுப்பாங்கல்ல, எதிர்கட்சி கேள்வி கேட்கறாங்க. அப்ப என்ன சொல்றாரு? 2025-26 பினான்சியல் இயர் முடியும் போது மாநிலத்தின் உற்பத்தி இந்த 31.18 இருக்கு இல்லையா, இது 35 லட்சம் கோடியை தாண்டும். அப்ப நீங்க 25% பாத்தீங்கன்னா 9 லட்சம் கோடி வரும். கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது என்ன பண்ண மாட்டாங்க எதிர்கட்சிகள். நீ இப்ப இருக்கிற கணக்கு சொல்லு, நீ அடுத்த வருஷம் உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் நான் அடுத்த வருஷம் 1 லட்சம் சம்பளம் வாங்குவேன், எனக்கு இப்ப 25,000 கடன் கொடு அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இது கவுண்டர் பாலிடிக்ஸ் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிறது. ஆனா நாம ஃபேக்சுவல் தெரிஞ்சுக்கணும். எஃப்ஆர்பிஎம் அப்படின்றது என்னன்னு தெரியணும். நம்மளுடைய மொத்த உற்பத்தியில எவ்வளவு கடன் வாங்க முடியும் அப்படின்றது தெரியணும். 25% லிமிட் தான் இருக்கும் அப்படின்றது. இது நீங்க இன்னும் டீடைலா எக்கனாமிக்குள்ள படிப்பீங்க. எஃப்ஆர்பிஎம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லிமிட்ஸ் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லிமிட்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு டெப்ட் பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கேன், கடன் வாங்குற அளவு பத்தி மட்டும். அவங்க பிஸ்கல் டெபிசிட் எல்லாம் பேசுவாங்க. நிதி பற்றாக்குறை எத்தனை பர்சன்டேஜ் வச்சிருக்கணும் அப்படின்னு. எஃப்ஆர்பிஎம்குள்ள 2 முக்கியமான இண்டிகேஷன்ஸ் இருக்கும். நீங்க எக்கனாமிக்குள்ள அதை படிக்கும் போது ஒரு முறை நான் இப்ப சொன்னதை வச்சு ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. அப்ப இதெல்லாம் சேர்ந்து குறிச்சு நாளைக்கு நான் 60 லட்சம் கோடி ரூபாய் உற்பத்தி பண்ணிட்ட மாநிலம் ஆயிட்டேன், இல்ல 90 லட்சம் கோடி உற்பத்தி செஞ்சுட்டேன் அப்படின்னா என்னோட கடன் அளவு எவ்வளவு மாறுன்னு பாருங்க. 22.5 லட்சம் கோடி வரைக்கும் நான் கடன் வாங்க முடியும். சார் கடன் வாங்குறதுக்காக சார் இவ்வளவு உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கறத இப்ப செகண்டரி பாயிண்டா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்க. ஒரு கம்பெனில 100 பேர் வேலை பார்க்கறாங்க. அந்த கம்பெனியோட ஆனுவல் டர்ன் ஓவர் 5 கோடி ரூபாய். இப்ப அடுத்த வருஷம் என்ன ஆயிடுச்சு? அந்த கம்பெனி 10 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா கட்டாயமா இந்த 100 பேரை வச்சு வேலை வாங்கியிருக்க முடியாது. கூட ஒரு 50 பேராவது வேலை செஞ்சிருப்பாங்க. அப்போ ஒரு கம்பெனியோட ஆனுவல் டர்ன் ஓவர் டபுளிங் ஆகுது. மாநிலத்தின் உற்பத்தி மதிப்பு 1 ட்ரில்லியன் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்கு அப்படின்றத வச்சு நான் பேசிட்டு இருந்தேன். நம்ம 90 lakh crore அப்படின்றத நம்ம ரீச் பண்ணும்போது இப்ப 31.18 லட்சம் கோடி உற்பத்தி செய்யற மாநிலம் 90 லட்சம் கோடியா உற்பத்தி செய்யும் போது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஸ்டேட்ஸ்ல இருக்கும் அப்படின்னு பேசுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கடன் வாங்கலாம். இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே என்ன நடந்திருக்கும்? ஒரு 50 பேர் வேலை செஞ்சு 5 கோடி ரூபாய்க்கு உற்பத்தி செய்யற நிறுவனம் எப்ப 10 கோடி ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணுவான் அப்படின்னா இங்க 100 பேர் வேலை செஞ்சாதான் 10 கோடியா மாறும். அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாயிண்ட் இங்க என்ன நடந்திருக்கும்? எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் நடந்திருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் என்னங்க?
ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அப்படின்றது இங்க நடந்துருச்சுன்னா நம்ம முன்னாடி நிறைய முறை கனெக்ட் பண்ணிருக்கீங்களா, தனிநபர் வருமானம் பர்சனல் இன்கம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். பர்சனல் இன்கம் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா இங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவனுடைய தனிநபர் வருமானத்தின் மூலமா அவனுடைய வாழ்க்கை தரத்தை அவனே உயர்த்திப்பான். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது எதை வந்து லீட் பண்ணுவோம், HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்ற விஷயத்த மாநிலத்துல அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்போ ஒரு மாநிலத்தின் உற்பத்தியை நான் என்ன இலக்கை நோக்கி நகர்த்தி விடுறேன் அப்படின்றத இங்க முதலமைச்சர் என்ன பண்றாங்க, 5 வருஷமா ஒரு டார்கெட்டா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் சைட் பெனிஃபிட் எல்லாம். இன்னைக்கு வந்து நீங்க 31,18,000 கோடி ரூபாய் உற்பத்தி செய்யற ஒரு மாநில அரசுடைய பட்ஜெட் தொகை கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த 31 லட்சம்ன்றது மாநிலத்தின் உற்பத்தி. இதுல இருந்து நமக்கு கிடைச்ச வருமானத்தை வச்சுதான் நம்ம பட்ஜெட் போடணும். 4.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட். இப்ப இந்த உற்பத்தி 3 மடங்கு அதிகரிக்குதுன்னா இங்க பட்ஜெட் எவ்வளவு அதிகரிக்கும், 12 லட்சம் கோடிக்கு பட்ஜெட்டும் நடக்கும். அப்போ 4.5 லட்சம் கோடி செலவு பண்ற ஒரு மாநில அரசு செயல்படுத்துற திட்டங்களை விட 12 லட்சம் கோடி செலவு பண்ற ஒரு மாநில அரசு எவ்வளவு பணத்தை கொண்டு வந்து திட்டங்கள்ல முதலீடு பண்ண முடியும். அப்ப அந்த மாநிலத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டேட்டோட பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட்ல இருந்து கிராமங்கள் அளவிலான எல்லா கட்டமைப்புகளுமே எவ்வளவு மேம்படும். நகர கட்டமைப்பு, அர்பன் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ட்ரைனேஜ் வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கறதுல இருந்து அத்தனையுமே என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுவும் எங்க லீட் பண்ணு பாருங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். எதுக்காகப்பா ஒரு ஸ்டேட்டோட உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் பேசணும், புரியுதுங்களா? அப்ப நம்மளுடைய ஒரு மெயின்ஸ் மெட்டீரியல், ஒரு மெயின்ஸ் கண்டென்ட்ல கேட்கறாங்க, ஒரு ஸ்டேட்டோட GSDP இன்க்ரீஸ் பண்றது மூலமா இங்க என்னென்ன இம்பாக்ட் எல்லாம் வரும், என்னென்ன தாக்கங்கள்லாம் மாநிலத்துக்குள்ள ஏற்படும்னு கேட்டா நம்ம இவ்வளவு விஷயத்த கனெக்ட் பண்ணணும். அப்ப இது 100% நீங்க பிரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லா இடத்துலயுமே கன்வே பண்ண வேண்டிய விஷயம். கடந்த 5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 2021-25 வரையிலான நிதியாண்டுகளில் 10.5 லட்சம் கோடி அளவுக்கு தமிழ்நாட்டுல உற்பத்தி அதிகரிச்சு. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொன்னேன், ஏடிஎம்கே கவர்மெண்ட் 2021 விட்டுட்டு போகும்போது 20 லட்சம் கோடி ரூபாய் உற்பத்தி செய்யற ஸ்டேட்டா இருந்துச்சு தமிழ்நாடு. இப்போ 30 லட்சம் கோடியா மாத்திட்டோம் அப்படிங்கும் போது 10.5 லட்சம் கோடி ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற பாயிண்ட் பேசுறாங்களா? ஓகேங்களா? அப்ப இதுல எல்லாத்துலயுமே நம்ம எவ்வளவு வேகமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா பாத்துக்கணும். இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும். எப்படின்னா, ஒருவேளை ஏப்ரல் மாசம் வரைக்கும் நமக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது, ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு எலெக்ஷன்லயும் திமுகவே 2வது முறையாக ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். ஒருவேளை எலெக்ஷன் ரிசல்ட் ஏதாவது மாறிடுச்சுன்னா இதை இங்கேயே கோட்டெல்லாம் அழிச்சிடணும். ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் இந்த டேட்டா எதுவுமே நமக்கு தேவைப்படாது. புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்றாங்களோ அதுதான் நமக்கு தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரிதான் எக்ஸாமும் நமக்கு ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்டுக்கு முன்னாடி நமக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது. ஓகேங்களா? அப்ப மே மாசமோ ஏப்ரல் கடைசியில தெரிஞ்சிடும் யார் புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு. திமுக அரசு தொடர போகுதுன்னா நான் நடத்திட்டு இருக்க திட்டங்கள் எல்லாத்தையும் அப்படியே டாட் வச்சு கண்டினியூ பண்ணிருங்க. ஓகேங்களா? இல்ல கவர்மெண்ட் மாறுது அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிருங்க, புது ஸ்கீம்ஸ் படிச்சுக்கலாம். ஓகே, இதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். நெக்ஸ்ட் போயிடலாம். அந்த நியூஸோட கண்டினியூஷன். இது ஆக்சுவலா டிசம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பேப்பர்ல ஓகே. இப்போ அது முன்னாடி 14ஆம் தேதியே பேப்பர்ல இருந்தது. இது 17க்கு அப்புறம் தான் இருந்துச்சு. நானா கட் பண்ணி முன்னாடி போட்டுட்டேன். அவர் அங்க பேசுறாரு இல்லைங்களா, முதலமைச்சர் மாநில உற்பத்தி அதிகமா இருக்கு பெருமிதம் அடைங்கன்னு. அத அமைச்சர் தங்கம் தென்னரசு எவ்வளவு பர்சன்டேஜ் வளர்ச்சி அப்படின்றது அந்த நியூஸ்லயுமே அந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தமிழ்நாடு ஸ்டேட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் குரோத் நடந்திருக்கு, 16% குரோத். அப்ப அந்த அமௌண்டா சொன்னதை என்ன சொல்றாங்க, இப்ப நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு பாருங்க. நான் போன வருஷம் 100 ரூபாய் உற்பத்தி பண்ணேங்க. இதுல நீங்க எக்கனாமிக்குள்ள பேஸ் இயர் எல்லாம் படிப்பீங்க. ஓகேங்களா? அந்த இயர் எல்லாம் வச்சு இது வரும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். போன வருஷம் நான் 100 ரூபாய் உற்பத்தி பண்ணுங்க. இந்த வருஷம் கணக்கு பாக்குறேன், என்கிட்ட 108 ரூபாய் இருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ் குரோத்? 8% குரோத். புரியுதுங்களா? அப்ப நானு 4 வருஷத்துக்கு முன்னாடி 20 லட்சம் கோடி உற்பத்தி பண்ணிருந்தேன். இப்ப அது 31 லட்சம் கோடியா மாறிடுச்சு. அப்ப இதை கால்குலேட் பண்ணா வருஷம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றத வச்சு ஒரு பர்சன்டேஜ் குரோத் சொல்லலாமா? அதுதான் என்னன்னு சொல்றாரு தங்கம் தென்னரசு, 16% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அத ஒவ்வொரு வருஷத்துக்குள்ளயும் எப்படி இருக்கு அப்படின்றத இங்க பேசுறாரு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே நாம பேசின அந்த நியூஸ்ல இல்லாம நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயத்த அவர் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பாருங்க. வருகிற 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டும் இலக்குடன் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல ஏன் தேவையில்லாம அந்த 1 டிரில்லியன் எடுத்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிச்சுன்னு புரியுதுங்களா? இவங்க எங்க மாநிலத்தின் உற்பத்தி பத்தி பேசினாலும் 1 டிரில்லியனோட வச்சுதான் கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? அங்க அவர் பேசல, இங்க சொல்லிட்டாரா எங்களோட இலக்கு என்ன, நாங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்,
என்ன வளர்ச்சி அடைகிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டாரா? அப்ப அதை அப்படியே கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோம். இது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரியான ஒரு ஃபார்மேட்டட் கண்டென்ட் தான். உள்ள இருக்கிறத ஜஸ்ட் புரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தேவைதான் துண்டிக்கும் உரிமை. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸா இதை நான் பாக்குறேன். மேபி இது வந்து சட்டம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விஷயத்த அவங்க பேசுறாங்க அப்படின்னு பாருங்க. இங்கிலீஷ்ல வந்த ஆர்டிகல் தான் இங்க தமிழ்ல இருக்கு. ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க. அது என்னங்க ரைட் டு டிஸ்கனெக்ட்? இப்ப ரைட் டு லைஃப் இருக்கா? ரைட் டு ரிலீஜியஸ் இருக்கா? ஓகேங்களா? எல்லாத்தையும் நமக்கு இங்க எல்லாம் சுதந்திரமா ரைட் டு மூவ், ரைட் டு ஸ்டார்ட் அ பிசினஸ், ரைட் டு கிரியேட் அ ஆர்கனைசேஷன், ரைட் டு ப்ரொடெஸ்ட், எல்லாத்துக்கும் இங்க உரிமைகள் இருக்கா? ரைட் டு எஜுகேஷன் இருக்கா? ரைட் டு ஒர்க் இருக்கா? ரைட் டு ஸ்லீப் இருக்கா? தூங்குறதுக்கான உரிமை இருக்கா? கொடுத்துருக்காங்களா இந்தியாவில? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, அப்போ 2014 அப்புறம் ஒரு கேஸ் மூலமா அது வந்திருக்குமா ரைட் டு ஸ்லீப் அப்படிங்கிறத? இப்ப இங்க என்ன சொல்றாங்க? ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படின்னு வந்து பண்ண சொல்றாங்க. என்னப்பா அது ரைட் டு டிஸ்கனெக்ட்? நான் ஆபீஸ்க்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு பஞ்ச் வச்சுட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணக்கூடாது? எனக்கு திங்கக்கிழமை காலைல 9 மணி வரைக்கும் எவனும் போன் பண்ணக்கூடாது. இது வீடியோல வருமோ இல்லாம குறுக்க போன் போட்டு இந்த மெட்டீரியல் எங்க வச்ச, இந்த புக் எடுத்து எங்க வச்சுட்டு போனேன், இது எப்படி கொடுத்த, இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆச்சா அப்படின்னு இந்த சனி ஞாயிறு 2 நாள்லயும் நமக்கு போன் போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அது என்ன ஆபீஸ் ஒர்க் தானே கண்டினியூ பண்றதா அர்த்தம். அப்போ இங்க ஒரு தனி நபருக்கு என்ன இருக்கணும்னு சொல்றாங்க? ரைட் டு டிஸ்கனெக்ட்னு ஒண்ணு இருக்கணும். பணிபுரியும் இடங்களில் அதுதான் இங்க சொல்றாங்க. நம்ம வேலை செய்யற இடங்கள்ல இருந்து மின்னஞ்சல்களுக்கு பதிலாக இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கும். அலுவலகங்களில் நிர்ணயிக்கப்பட்ட பணி நேரம் முடிந்து வெளியேறிய பிறகு அலுவல் பூர்வ கைபேசி அழைப்புகள், குறுஞ்செய்திகள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு பதிலளிலிருந்து ஊழியர்களை பாதுகாக்கும் வகையில் துண்டிக்கும் உரிமை 2025 அப்படின்னு ஒண்ணு பேசுறாங்க. அப்ப இது சட்டம் ஆயிடுச்சா சார்? நாளைக்கே போயிட்டு அப்படி நம்ம என்ன பண்றது இல்ல, நாளைக்கு நான் குரூப் 4ல ஜேஓ இல்ல குரூப் 1ல டெப்டி கலெக்டர் ஆகுறேன், கலெக்டர் போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேன், எனக்கு ரைட் டு டிஸ்கனெக்ட் இருக்குன்னா அங்க பேசக்கூடாது, மெமோ கொடுத்து மறுநாள் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இது ஜஸ்ட் என்னங்க ஒரு தனிநபர் மசோதா. அடுத்த பேராகிராஃப் எல்லோட நான் இந்த பேராகிராஃபை விட்டுட்டு ஏன் இங்க அண்டர்லைன் பண்ணிருக்கேன்னு பாருங்க. தேசியவாத காங்கிரஸ் கட்சி பிஜேபிக்கு எதிர்கட்சி. ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும்னா எதிர்கட்சி. அதுல இருக்கிற ஒரு உறுப்பினர் இரண்டாவது சுப்ரியா சூலே அப்படிங்கிறவர் என்ன பண்றாருங்க, 2வது முறையாக இந்த மசோதாவை அறிமுகம் செய்துள்ளார். அப்ப ஏற்கனவே அறிமுகப்படுத்தினதும் பாஸ் ஆகல, 2வது முறையா அறிமுகப்படுத்துறாரு. என்ன மசோதாவை அறிமுகப்படுத்துறாரு? தனிநபர் மசோதா அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு. இந்த இடத்துல ரவுண்ட் போடுறேன் பாருங்க. அதை என்ன சொல்லுவாங்க? பிரைவேட் மெம்பர் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைவேட் மெம்பர் பில் அப்படின்னா என்னன்னே டிஎன்பிசி கேட்டிருக்கான் பிரிலிம்ஸ்லயே. நான் மினிஸ்டர் மெம்பர், அமைச்சர், தமிழ்ல அமைச்சர் அல்லாத ஒரு உறுப்பினர். அது யாருங்க? அமைச்சர் அல்லாத உறுப்பினர். மத்திய அரசுல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் பிளஸ் ஒரு 75 மினிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு 76 பேர் கிட்ட அமைச்சர்களா இருக்கிறாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற அந்த பிஜேபி பிளஸ் அவங்களோட கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து எவ்வளவு எம்பிக்கள் இருக்கிறாங்க? 293 எம்பிக்கள் இருக்கிறாங்க. 273 இருந்தா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம். அவங்க கூட்டணி 293 எம்பிக்களோட கூட்டணியோட ஆட்சி அமைச்சிருக்காங்க. என்டிஏ கவர்மெண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த 293 பேரும் ஆளுங்கட்சி எம்பிக்களா? ஆளுங்கட்சி எம்பி தானே. இப்ப 75 பேர் தான் என்னவா இருக்கிறாங்க? 76 பேர் பிரைம் மினிஸ்டரோட சேர்த்து அமைச்சர்களா இருக்கிறாங்க. இப்ப இந்த 76 பேர் இல்லாத யாரோ ஒரு பிஜேபி எம்பி போயிட்டு பார்லிமெண்ட்ல ஒரு பில் அறிமுகப்படுத்தினா அந்த பில்லுக்கு பேர் என்ன? பிரைவேட் மெம்பர் பில். அவங்க ஆளுங்கட்சியா கூட இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், எந்த கட்சியிலுமே நீ சேர்ந்துக்கோ, நீ அமைச்சரா இல்லையா, நீ ஒரு மசோதாவை சட்டப்பேரவையில பார்லிமெண்ட்ல அங்க படிக்கலாம். அந்த பில்லுக்கு பேர் என்ன? தனிநபர் மசோதா. பாலிட்டியில கோர் பாலிட்டியில நீங்க வந்து பார்லிமெண்ட் சாப்டர் படிக்கும்போது படிப்பீங்க. பில்லு, ஆர்டினரி பில்லு, மணி பில்லு, பினான்ஸ் பில்லு, அங்க பிரைவேட் மெம்பர் பில்னா என்ன அப்படின்னு அங்க வரும். ஓகேங்களா? இப்ப இந்த டெஃபைன் புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப யாருங்க? சுப்ரியா சூலேன்ற ஒரு எதிர்கட்சி வரிசையில இருந்து ஒரு எம்பி வந்து ஒரு மசோதா கொடுக்குறாங்க. இதை பாஸ் பண்ண விடுவாங்களா கவர்மெண்ட்? 100% பண்ண விட மாட்டாங்க. ஏற்கனவே ஃபெயில் ஆயிருக்கீங்கன்னு சொல்றாங்க, 2வது முறையாக அறிமுகப்படுத்திருக்காருன்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து அரசினுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு வேலை. இப்படி ஒரு விஷயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்றாங்க? ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. நீங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும், நான் ஒரு பில் கொண்டு வரேன். தனிநபர் மசோதாவா கொண்டு வந்து பெரும்பாலும் கவர்மெண்ட் பாஸ் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட ஒரு ஈகோ இஷ்யூ. நான் கவர்மெண்ட் நடத்துறேன், நீ கொடுக்குற பில்ல நான் பாஸ் பண்ண வைக்கிறது. அப்போ முடியாது இல்லைங்களா? பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர்ல கூட திருச்சி சிவா நிறைய முறை பண்ணிருக்காரு தனிநபர் மசோதா. திமுகவில் இருக்காரு திருச்சி சிவா அப்படின்னு சொல்லி ஒரு எம்பி இருக்காரு.
அவர் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் பத்தி பேசுறதுக்கு 2013-14 அத்தனை முறை பிரைவேட் வந்து அவங்க எடுத்து பாஸ் பண்ணவே இல்லை. 2019 சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரின்னு ஒண்ணு இருக்கு, சமூக நீதிக்காக ஒரு அமைச்சர் வச்சிருக்காங்க. அந்த மினிஸ்ட்ரி தான் எடுத்து என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களே ஒரு பில்ல அறிமுகப்படுத்தி பாஸ் பண்ணி நேஷனல் டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு 2019 பாஸ் பண்ணாங்க. தேசிய திருநங்கைகள் உரிமைகளுக்கான ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி, உரிமைகள் பாதுகாப்பு சட்டம்னு 2019 உருவாக்கி இருப்பாங்க ஒரு சட்டம். அது 20 தான் பாஸ் ஆயிருக்கும். பில்லு வந்து 19, சரி இது பில்லுன்னு எழுதிக்கங்க. 19 ஆக்ட் 2020 2019 அறிமுகப்படுத்தி 20 அந்த சட்டமா மாத்திப்பாங்க. அப்ப தனிநபர் மசோதாக்கள் அப்படின்றது அரசாங்கத்தினுடைய ஒரு கவனத்துக்கு கொண்டு வர்றது, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. திருநங்கைகள் உரிமைகளை பாதுகாப்புன்னு திருச்சி சிவாவும் பில் கொடுத்திருக்காரு, ஆனா பாஸ் ஆகும். அவங்க கவர்மெண்ட்டே பில் கொடுத்து பாஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இதுவும் என்ன ஆகுதுங்க, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், 2 விஷயம் தான். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். மெயின்ஸுக்கு இது வந்து சட்டம் ஆனாதான் நம்ம கேட்பாங்க. சட்டம் ஆகிற வரைக்கும் எங்கேயுமே இதை பத்தி எழுத சொல்லுவாங்க நமக்கு தெரியல. அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ரைட் டிஸ்கனெக்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து பிரைவேட் மெம்பர் பில்னா என்ன, பிரைவேட் மெம்பர் பில் எப்படி அறிமுகப்படுத்துவாங்க, இப்ப இதை யார் அறிமுகப்படுத்திருக்கிறா, சுப்ரியா சோலி அப்படின்ற ஒரு நம்பர் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். நெக்ஸ்ட், இது ஒரு டேட்டா, ஒரு பெரிய நியூஸ், ஒரு ஆர்டிகல் மாதிரி பேசியிருந்தாங்க. அதுக்குள்ள இருக்கிற சில முக்கியமான டேட்டாக்களை மட்டும் நான் எல்லோட ஹைலைட் அடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. ஒரு குழந்தைகளிடையே அதிகரிக்கும் தொழுநோய் அப்படின்னு ஒரு பொது சுகாதாரத்துறையில இருந்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் என்னங்க ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. இப்ப தொழுநோய் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொழுநோய் எப்படி ஏற்படுது அப்படின்றத இந்த ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. மைக்கோ பாக்டீரியம் லெப்ரோ அப்படின்ற ஒரு பாக்டீரியா மூலமா ஏற்படுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிஎன்பிசி இப்படி கேட்கறானா, பின்வரும் நோய்கள் அல்லது அவை ஏற்படுத்தும் கிருமிகளுடன் பொறுத்துக. பழைய கொஸ்டின்ஸ் இருக்கு, பாக்டீரியாவா வைரஸா எதை ஏற்படுத்துது அப்படின்னு மேத்ஸ் ஃபாலோயிங் கேட்பான். இல்ல டைரக்ட் கொஸ்டினாவே கொடுத்துருவான். இந்த தொழுநோய் எந்த பாக்டீரியா அல்லது எந்த வைரஸ் மூலமாக ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்றத நேம் கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குழந்தைகளிடையே அதிகரிக்கும் தொழுநோய் அப்படின்ற நியூஸ்ல இருந்து நீங்க ஒரு ஃபேக்ட் தெரிஞ்சுக்கிறீங்க. பயாலஜிக்கு டிசீசஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் படிப்பீங்களா, வேக்சின்ஸ் அப்படின்னு படிப்பீங்களா பயாலஜிக்குள்ள. அப்ப இந்த நோய் எப்படி ஏற்படுது ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, பொது சுகாதாரத்துறை சார்பில் 2021 முதல் 25 காலகட்டத்திலான நகர்ப்புற பகுதிகளில் புதிதாக தொழுநோய் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இல்லை, இன்னைக்கு தலைமுறையினர்கிட்ட தொழுநோய் பாதிப்பு பெருசா இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லணும். அதை அவங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இருந்துச்சு, ஓகேங்களா. ஆனா பாதிப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க, அந்த நம்பர் வெரி லீஸ்ட், ஓகேங்களா. அது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பாக்டீரியா வந்து உடம்புல படை செஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்கின் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிடும். ஸ்கின் எல்லாம் அழுகி நம்மளுடைய எலும்பை செதைச்சு எலும்பெல்லாம் விழ ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா எலும்புகளை இப்படி முடக்கணும், ஓகேங்களா. ஒரு கவுண்டமணி செந்தில் காமெடியில கூட வரும், இப்படி விரல காமிச்சு என் நகத்துல கூட புள்ளி இருக்கனே அப்படின்னு சொல்லுவார் செந்தில். கவுண்டமணி சொல்லுவார், இந்த புள்ளிக்கெல்லாம் தொழுநோய் ஆஸ்பத்திரியில தான் இடம் கிடைக்கும், விரல நீட்டுறா முதல்ல, விரல இப்படி மடக்கி பேசுவார், ஓகேங்களா. அப்ப என்ன ஆயிரும்னா முடக்குவாதம் கூட இந்த முடக்கி எல்லாத்தையும், சரிங்களா, எல்லாத்தையும் விளக்கெல்லாம் விரலெல்லாம் முடக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த தொழுநோய் பாதிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. 1,00,000 பேரில் எத்தனை பேருக்கு தொழுநோய் என்பது ஆண்டுதோறும் கண்டறிவதற்கான ஆய்வு நடவடிக்கைகள் மிக அவசியமாக ஒண்ணு நடக்குது. தமிழகத்தை பொறுத்தவரை புதிய பாதிப்புகளின் விகிதம் தேசிய சராசரியோட குறைவாகவே உள்ளது. ஒரு பாயிண்ட் இதை பார்த்துக்கணும். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போதோ இல்ல அசெஷன் அண்ட் ரீசன் கொடுக்கும் போதோ தேசிய சராசரியை விட தமிழகத்தில் அதிகமாக உள்ளதுன்னு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப நேஷனல் ஆவரேஜை விட தமிழ்நாட்டுல என்ன இருக்குங்க, கம்மியான பரவல் தான் இருக்கு. ஆனாலும் நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய அளவுல இருக்கு அப்படின்றத இந்த ஆர்டிகளோட முக்கியமான விஷயம். அதிக அளவிலான இடப்பெயர்வு, மக்கள் நடமாட்டம், ஜன நெருக்கடியாகவே தொழுநோயை கட்டுப்பாட்டில் தடைகளை ஏற்படுத்துகின்றன. இதெல்லாம் வந்து அதிக பரவலுக்கு காரணமா இருக்குன்னு சொல்றான். அதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்றான். இதன் காரணமாக மாநிலத்தின் சராசரி தொழுநோய் பாதிப்பு விகிதத்தை காட்டிலும் சென்னையில் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்பு விகிதம் அதிகமாக உள்ளது. அப்ப எப்படி இந்த நம்பர்ஸ் எடுக்கிறாங்க பாருங்க. 515 புதிய தொழுநோயாளிகளை நம்ம கடந்த 5 ஆண்டு காலத்தில் கண்டறிஞ்சிருக்கிறோம். 2020-21 லட்சத்தில் 1.0 இருந்த, அப்ப பாருங்க எவ்வளவு ரேஷியோ எடுத்துக்கிறாங்க, லட்சத்தில் 1.0 இருந்த தொழுநோய் பாதிப்பு 2024-25 1.3 இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அப்ப அதிகம் தானே இது, 0.3 அப்படின்னு தான் வரும். ஆனாலும் நம்பர்ஸ் கூட்டிடும்ல, நம்ம கோடிக்கணக்கான மக்கள் எடுத்து கணக்கு பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் 100 கணக்குல வந்துரும்ல. அப்ப என்ன ஆகுதுங்க, 2022-23 இந்த விகிதம் 2க்கும் மேல இருந்துச்சாம் பாருங்க. அப்ப 2021-25 காலகட்டத்துல இது மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்களை சந்திக்குது. அப்ப இதை கொஞ்சம் நம்ம அலாமிங்
சொல்லுவாங்க இல்லைங்களா, கவனமா இருக்க வேண்டிய இடம், தொழுநோய் பாதிப்பு நகர பகுதிகளுக்கு அதிகரிக்குது அப்படின்றத பத்தி ஆர்டிகிள்ல பேசுறாங்க. அப்ப நீங்க எப்படிலாம் இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் பாருங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தமிழ்நாட்டில் தொழுநோய் பாதிப்பு விகிதம் லட்சத்தில் 10 உள்ளது. இந்த 1.0ன்றத 10 கொடுத்தா தப்பு. 1.13 ஆர் 1.32 எந்தெந்த இயர்ல என்னென்ன டேட்டா இருந்துச்சு, எந்த ஸ்டேட்மெண்ட் வேணா மாத்தி கேட்கலாம். ஓகேங்களா. தேசிய சராசரியோட நம்ம ஊர்ல கம்மியா தான் இருக்கு, அது அதிகமா இருக்குன்னு கேட்கலாம். அது என்ன பாக்டீரியாவால ஏற்படுது இப்படி கேட்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட் அந்த அறிக்கையை வெளியிடுறாங்க, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல அந்த அறிக்கையை வெளியிடுறாங்க, 5 ஆண்டு காலத்துக்கு அந்த ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் பாத்துக்கலாமா. இது அத்தனையுமே குரூப் 1ல உங்களோட ஜிஎஸ் பேப்பர்ல ஜென்ரலா இது ஒரு நம்மள ஒரு வேலை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. சில பர்டிகுலர் டிசீசஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, அதோட டேட்டா உங்களுக்கு என்ன தெரியும் செக் பண்ண நினைப்பாங்க. ஓகேவா, நல்லா படிச்சுக்கங்க. முடிஞ்சா அந்த வீடியோ போடும்போது பாஸ் பண்ணிட்டு இந்த ஆர்டிகிள் முடிஞ்சா படிச்சு பாருங்க. கையில பேப்பர் இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த டிசம்பர் 14-15 வந்த நியூஸ் எடுத்து நல்ல ஒரு முறை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எரிசக்தி பாதுகாப்பு. சொல்லுங்க. எந்த சேனல்ல சார் நம்ம இது கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்றீங்க? வெற்றி ஐஏஎஸ் யூடியூப்ல போயிட்டு. ஓகே சார். அதுல எல்லா வீடியோவும் கரண்ட் அஃபேர்ஸ் பிளேலிஸ்ட்ல வந்து 3 to 4 months பேக் தான் சார் இருக்குது. இல்லங்க, இப்ப போட்டுட்டு இருக்காங்க பாருங்க, இந்த வாரத்துல இருக்கு வீடியோஸ் எல்லாமே 1 hour 1.5 hours அப்படின்ற மாதிரி. இப்ப சமீபத்துல விடுபட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகேங்களா. நான் ஏற்கனவே அது பழைய வீடியோஸ் வந்து அப்படியே ஃபுல்லா இருக்கும், பஞ்சா இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ ஒரு நான் பார்த்த லாஸ்ட் வீக்ல எல்லாமே போட்டிருக்காங்க. ஏதாவது விடுபட்டு இருந்தாலும் நான் செக் பண்ண சொல்றேன், கொஞ்சம் ப்ளீஸ் செக் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ப்ரிலிம்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஜனவரில இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா போதுமா சார்? 1 இயருக்கு படிக்கணுங்க. 1 இயருக்கு கண்டிப்பா பார்க்கணும். குரூப் 1 படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஆகஸ்ட்ல எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா நீங்க இந்த வருஷம் ஜூலைல இருந்தே படிச்சுக்கணும். ஜூலை டு ஜூலை. ஓகே சார். ஓகேங்க. இப்ப இந்த நியூஸ் பாருங்க, எரிசக்தி பாதுகாப்பு அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்றோம். என்னது எனர்ஜி செக்யூரிட்டி? எனர்ஜியில செக்யூரிட்டி பண்ண வேண்டிய அளவுக்கு, பாதுகாக்க வேண்டிய அளவுக்கு என்ன இருக்கு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்னும் 30 to 40 வருஷத்துக்குள்ள ஃபாசில் ஃபியூல்ஸ் ரிசோர்சஸ் எல்லாமே காலியாகிறதுக்கான வாய்ப்பு. அரப் கண்ட்ரீஸ்ல கிடைக்கிற பிரண்ட் க்ரூட் ஆயிலா இருக்கட்டும், நம்ம ஊர்ல இருந்து மற்ற நாடுகள்ல வெட்டி எடுக்கிற நிலக்கரி வரைக்கும் இருக்கு. இது எல்லாமே சோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அதனாலதான் என்ன வார்த்தையை இப்ப அதிகம் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றான், சஸ்டைனபிள் யூசேஜ் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்னு சொல்றான். அது என்ன சஸ்டைனபிள் யூசேஜ்? இன்னும் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கும் இருக்கிறத விட்டுட்டு போகணும். எப்படிப்பா விட்டுட்டு போவீங்க? இன்னைக்குதான் இருக்கிறதெல்லாம் போட்டு படுத்திட்டு இருக்கிய. பாப்புலேஷன் growth, எக்கனாமிக்கல் growth, பைக் இல்லாம பஸ்ல போன ஜெனரல் சர்வீஸ் யூஸ் பண்ண காலம் போயிட்டு இன்னைக்கு எவ்ரி ஹவுஸ்லயும் எவ்ரி பர்சனுக்கும் பைக் ஆயிடுச்சு. அடுத்த அப்கிரேடேஷன் அப்படியே இந்தியா மாதிரியான க்ரோயிங் எக்கனாமி என்ன பண்ணுவான், பைக்ல இருந்து இமீடியட்டா காருக்கு தான் ஷிஃப்ட் அடிப்பான். அப்ப அதுவும் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் காரா மாற வாய்ப்பு இருக்கு. அப்ப எப்படிப்பா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு வரும்போது இதுல நம்ம ஹைபிரிட் வெர்ஷனை நோக்கி இன்னைக்கு கவர்மெண்ட் நம்மள புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஹைபிரிட் வெர்ஷன் என்ன, நீங்க இப்போ கார் வாங்குற ஐடியால இருக்க தெரிஞ்சவங்க அதை நீங்க ஓரளவு கவனிச்சிருக்கலாம். ஒரு காருக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்க, பெட்ரோலும் போட்டுக்கலாம், சிஎன்ஜியும் யூஸ் போட்டுக்கலாம். பெட்ரோலும் இருக்கும், பேட்டரியும் வச்சிருப்பாங்க. அதாவது அந்த ஹைபிரிட் வெர்ஷன்ல பேட்டரி ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகும். நீங்க ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் ரன் பண்ற இடத்துல எல்லாம் பேட்டரியில இருந்து எனர்ஜி வந்துடும். கியர் சேஞ்ச் பண்ணி ஹை ஸ்பீடுக்கு போகும்போதெல்லாம் பெட்ரோல் யூஸ் வந்துடும். நிறைய கார்கள் இதை கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ள, ஆனா ரேட்டு கொஞ்சம் கூட. அப்ப எப்படி நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த எரிபொருளை விட்டுட்டு போக முடியும்? 15 கிலோமீட்டர் கூட ஆவரேஜ் மைலேஜ் கிடைக்காத கார்களை சிஎன்ஜி யூஸ் பண்ற இடங்கள்ல 30 கிலோமீட்டர் மைலேஜா மாற்றாங்க. அப்ப சிஎன்ஜி ஆல்டர்னேட் சோர்ஸா மாறும். எலக்ட்ரிக் கார்ஸ் விற்க ஆரம்பிக்கலாம், கிரீன் கலர் போர்டு கொடுத்து. அப்போ எலக்ட்ரிக் காருக்கு நான் வந்து ஒரு டெஸ்லாவோட ஒரு மீம் ஒன்று பார்த்திருக்கேன், 2 வருஷம் முன்னாடி இருக்குமோ. அவன் அப்பதானே அறிமுகப்படுத்துறான் மார்க்கெட்லயே காஸ்ட்லியான எலக்ட்ரிக் கார்களை அறிமுகப்படுத்துறதுக்கு. ஒரு ஜெனரேட்டர் வச்சு அதுல டீசலை ஊற்றி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி டெஸ்லா காருக்கு வந்து சார்ஜ் போடுற மாதிரி. எலன் மஸ்க் அதை பார்த்துட்டு வாயிலி வகுத்துலயே அடிச்சுக்கிற மாதிரி, டே நான் எதுக்கு எலக்ட்ரிக் கார் கொடுத்தேன், நீங்க டீசல்ல இருந்து மின்சாரத்தை தயாரிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க, எலக்ட்ரிக் காருக்கு சார்ஜ் போட்டுட்டு இருக்கியே, உன்னை ஃபாசில் ஃபியூலை விட்டு வெளியே வர வைக்கணும்னு நான் எலக்ட்ரிக் கார் பக்கமே நகர சொல்றேன். நீ அந்த டீசலையே கொளுத்தி எலக்ட்ரிசிட்டி மேனுஃபேக்சரிங் பண்ணி
என் காருக்கு சார்ஜ் போட்டுட்டு இருக்கேன். அப்ப என்ன பண்ண சொல்றாங்க கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா, இன்னும் நீங்க ஒரு 2-3 வருஷம் 4-5 வருஷத்துக்குள்ள பாக்கலாம், காருக்கு மேலேயே இந்த பனோரமிக் சன்ரூஃப் எல்லாம் வச்சுட்டு கண்ணாடி திறந்து விட்டு மேல நின்று போறாங்கல்ல, அந்த கண்ணாடி போர்டுலயே சோலார் பேனல் மாதிரியான செட்டப்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல இருந்து எனர்ஜியை கன்சியூம் பண்ணி உள்ள எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி பேட்டரியில கொடுத்து ரன் பண்றதுக்கு. அப்ப இப்படி கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய பிளான்ல இருக்காங்க. அடுத்த தலைமுறை எப்படி நகர்த்துறது? இன்னும் நீங்க வந்து மார்க்கெட்ல நமக்கு வந்து ரஷ்ய பெட்ரோல் அது இதுன்னு கலந்து கட்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த 100 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் விற்கிறது வந்து அதிக விலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை அப்படியே மாத்திக்கங்க. இன்னும் கொஞ்ச நாள் இந்த பெட்ரோல் விலை கண்டிப்பா அதிகப்படியா உயர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எந்த பொருள் ரேட் அதிகமா இருக்கோ அந்த கன்சம்ஷனை குறைக்கதான் நம்மளால ட்ரை பண்ணலாம். அப்ப எலக்ட்ரிக் கார் பக்கம் அவன் எப்படி நகர்த்த முடியும்? பெட்ரோல் விலை ஜாஸ்தியா இருந்தா அவனுக்கு கன்வீனியன்டான பிரைஸ்ல பெட்ரோல் கிடைச்சதுன்னா அவன் அதையே தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப என்ன பண்ண நினைப்பான் கவர்மெண்ட்? இந்த இடத்துக்குள்ள டாக்ஸேஷன்ஸை ஜாஸ்தி பண்ணி பெட்ரோலை ஒரு குறிப்பிட்ட விலைக்கு நல்ல விலைக்கு உயர்த்தி இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்த ட்ரை பண்ணும். ஆனா என்ன பிரச்சனை, இந்தியா மாதிரியான எக்கனாமில இங்க மெஜாரிட்டி பீப்புள் இன்னும் பாவர்ட்டியில இருக்கிறதுனால அதை இமீடியட்டாவும் பண்ண மாட்டாங்க. நிறைய மக்கள் இன்னும் அந்த 100 ரூபாய்க்கு பெட்ரோல் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வேலைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற நிலைமையில யோசிக்கிறதுனால இமீடியட்டாவும் இது நடக்காது. ஆனா இதை விட்டு குறையவும் விட மாட்டோம். இப்ப பாருங்க, இப்ப எரிசக்தி பாதுகாப்பு அப்படின்னு ஒண்ணு பேசுறாங்களா, அப்ப இது எதுக்காக இந்த டேட்னு புரியுதுங்களா? இவ்வளவு பெரிய கதை நான் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்? எனர்ஜி இன்னைக்கு நான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன் சார், அதுல ஓகே. எனர்ஜி செக்யூரிட்டினா என்ன, எரிசக்தி பாதுகாப்புனா என்ன? அப்ப அடுத்த தலைமுறைக்கு நான் இருக்கிறத விட்டுட்டு போகணும், அதை நோக்கி என்ன பண்ணணும், நான் நகர்த்தி விடணும். அப்ப இப்ப எப்படி நம்ம இந்த எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்றதெல்லாம் கொண்டு வர முடியுன்றதுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 14 இந்த டேக்காக தான் உங்களோட சிலபஸ்க்குள்ள இருக்கும் பாருங்க. அதாவது லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், சரிங்களா? அந்த லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட் சிலபஸ் வேர்டுக்கு ஆப்டான நியூஸ் இதுதான். முக்கியமான டேட், நேஷனல் டேட். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 14 நேஷனல் எனர்ஜி செக்யூரிட்டி டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்றோம். அந்த எனர்ஜி செக்யூரிட்டி டேக்கு இங்க ஒரு தீம் செட் பண்ணுவாங்க. இது நான் ஜஸ்ட் கூகுள்ல தான் எடுத்து போட்டிருக்கேன். எவ்ரி இயர் இந்த மாதிரி ஒரு தீம் செட் பண்ணுவாங்க. சில நேரம் டிஎன்பிசி அதை கேட்டிருக்கான், டேட் என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம், தீம் என்ன வச்சிருக்காங்கன்னு. இங்க பாருங்க, எனர்ஜி கார்டியன்ஸ் அண்ட் அட்வான்சிங். இங்க பாருங்க அந்த வார்த்தை யூஸ் பண்றேன்னா, சஸ்டைனபிள் எனர்ஜி இன்னோவேஷன் அண்ட் சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன். நீங்க தான்ப்பா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். நீங்க சப்போர்ட் பண்ணதான் என்ன பண்ண முடியும், அடுத்த தலைமுறைக்கு அதை கொடுக்க முடியும். இதுல கண்டுபிடிப்புகளை உருவாக்கணும் அப்படின்றதெல்லாம் என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. ஓகே, பாக்குறீங்களா? ஒரு முக்கியமான டேட்டு, அதோட தீம் எம்பவரிங் யூத் அஸ் எனர்ஜி கார்டியன்ஸ். இளைஞர்களை இந்த ஆற்றல் சேமிப்பு அல்லது ஆற்றல் பாதுகாப்புக்கான கார்டியன்ஸா உருவாக்கணுமா. இந்த தீம்லாம் தமிழ்ல மாத்தி எழுதணுமா சார்? தயவு செஞ்சு அப்படி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இங்கிலீஷ்லயே படிங்க தீம்ஸ் எல்லாம். டிஎன்பிசி பழைய கொஸ்டின்ஸ் அப்படி இங்கிலீஷ்லயே வச்சு கேட்டிருக்கான், தமிழ்லயுமே. இதான் அதோட தீமா, கரெக்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அடுத்து பாருங்க, அதான் நியூஸ் விட்டுமா. இது வந்துங்க, நீங்க தமிழ் கல்ச்சர் படிக்கிற இடத்துல சில மன்னர்கள் இல்ல தமிழ்நாடு சொசைட்டி படிக்கிற இடத்துல இது கொஞ்சம் பாத்துக்கங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்ல இது போற மாதிரி தெரியும். ஆனா ஜஸ்ட் நீங்க இதுல வந்து ஹிஸ்டரி மட்டும் படிச்சுக்கங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல அதை பத்தி கொஞ்சம் பேசியிருக்காங்க. துணை குடியரசுத் தலைவர் பெரும்பிடுகு முத்தரையர் ஸ்வரன்மாறன் அப்படின்னு ஒரு மன்னனை பத்தி அவருடைய ஸ்டாம்ப் பேப்பர் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நியூஸ். ஆனா அடுத்து பாருங்க, பண்டைய தமிழ்நாட்டின், அப்ப நம்ம ஹிஸ்டரி படிக்கும்போது இயர்லி சோலாஸ், லேட்டர் சோலாஸ் அப்படின்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி பண்டைய தமிழ்நாடு வரலாற்றுல கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தின் மையப்பகுதிகளை ஆண்ட எத்த தலைநகரா வச்சு ஆண்டிருக்காங்க, திருச்சியை தலைமையிடமாக கொண்டு சுமார் 40 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த பெரும்பிடுகு முத்தரையர் அப்படின்றவரை நினைவுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் வெளியிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அந்த ஹிஸ்டரி படிச்சுக்கணும். நம்மளுடைய நிறைய இந்த மிடிவல் அண்ட் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி பார்ட்ல இருந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க, அந்த மன்னருடைய காலம், அவங்களுடைய ஆட்சி முறை, அவங்களுடைய தலைநகரம், அவங்க இப்ப நம்ம மொகல்ஸ்ல எல்லாம் கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க பாருங்க டிஎன்பிசி, அந்த நிதி அமைச்சரை அவங்க என்ன சொல்லி கூப்பிட்டாங்க, அந்த படை தளபதி அவங்க என்ன சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னு மேத்ஸ் போல கேட்கிறானா. இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, இந்த நம்மளுடைய ஏன்ஷியன்ட் மிடிவல் ஹிஸ்டரி தமிழ்நாடு பார்த்து படிக்கிற இடத்துல இந்த பெரும்பிடுகு முத்திரையரை பத்தி உங்களோட புக்ல எங்கேயாவது ஒரு கண்டென்ட் இருக்குன்னா தயவு செஞ்சு படிச்சு வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஓகேவா? அதுக்குதான் இந்த நியூஸ் எடுத்தேன். அவங்க ஸ்டாம்ப் பேப்பர் வெளியிட்டாங்க, சமீபத்தில் யாருக்கு வெளியிட்டாங்கன்னு கேட்டா கூட நமக்கு சொல்றதுக்கு தெரியும், நேம் மட்டும். அவர் எந்த பகுதி ஆட்சி செஞ்சார், மத்திய தமிழ்நாடு, திருச்சி தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செஞ்சார், எந்த காலத்தை சேர்ந்தவர், 7-9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஹிஸ்டாரிக்கல் கண்டென்ட் சார். அப்போ ஹிஸ்டரிக்குள்ள இருந்து எப்படி சார் கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறதுனா, இந்த ஹிஸ்டரி பார்ட்டுக்குள்ளேயே கீழே ஒரு வார்த்தை கொடுத்துருப்பான்,
ஹிஸ்டரி இதெல்லாம் கலந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பான். இதுதான் அந்த மாதிரி நியூஸ். அடுத்த நியூஸும் அதே மாதிரி தான். நான் ஒரு கல்வெட்டு பத்தி காமிக்க போறேன். அடுத்த நியூஸ் பாக்குறீங்களா? இங்க பாருங்க, சாணைக்கல்லில். சாணைக்கல் அப்படின்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏதோ ஒரு செட்டப், ஒரு கல்லுக்குள்ள சிந்தி எழுத்து மொழிகள், அந்த சிந்தி லெட்டர்ஸ் நம்ம பாக்குறோம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட தமிழ்நாடு கல்ச்சர் கனெக்ட் பண்ற இடத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த சிந்தி எழுத்துக்களை எங்க இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இந்த நியூஸும் நமக்கு அந்த ஃபேக்ட் கொடுத்துரும். தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூரில் சாணைக்கல்லில் சிந்து எழுத்துக்கள் இருப்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு எழுத்தாளர், அந்த தூத்துக்குடியை சேர்ந்த தொல்லியல் ஆர்வலரான ராஜேஷ் வந்து கூறினார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சமீபத்தில் சிந்தி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சாணைக்கல் எந்த பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது? மேட்ச் தி ஃபாலோயிங். அது எப்படி வேணா டைரக்ட் கொஸ்டினா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இங்க பாருங்க, இன்னொரு பாயிண்ட், இந்த 2 போட்டோ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இது பட்டினமருதூர்ல கண்டுபிடிக்கப்பட்ட சாணைக்கல். இது நார்வேயோட ஓஸ்லோ நகரத்தில் காணப்படும் சாணைக்கல் எழுத்துக்கள். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. சாணக்கியர் விஷ்ணுகுப்தர் அவர்களுடைய இருப்பு, அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தின குறிப்புகள் எல்லாம் இதுல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி இது எவ்வளவு வந்து பழமை வாய்ந்தது அப்படின்றத பாத்துக்கணும். இதுவும் ஹிஸ்டரி பார்ட்டுக்கு முக்கியமான கண்டென்ட்டா பாத்துக்கணும். அடுத்துக்கலாமா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். பாருங்க, இதுக்கு அடுத்த பேஜ் மட்டும் இது கொஞ்சம் பாத்துருங்க. இதுதான் இப்ப 2 நாளா நியூஸ்ல ஓடிட்டு இருக்கிறது. விவி ஜி ராம்ஜி. ஓகேங்களா? இதுக்குள்ள பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எல்லாமே கலந்துருக்கு. இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த திட்டத்துக்கு பேர் என்ன? மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், MGNREGA அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2005 சட்டம், 2006 இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு வந்துச்சு. 5 சட்டம் உருவாக்கும் போது நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு வந்திருக்கும். அப்புறம் என்ன பண்ணாங்க, MG அப்படின்றது மகாத்மா காந்தி சாரோட அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த விபிஜி ராம்ஜி அப்படின்றத பாருங்க, மேல அப்படின்னு நான் அதோட எடுத்து போட்டுருக்கேன். அந்த நியூஸ்க்கு முன்னாடி இந்த விரிவாக்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை போட்டேன். விக்ஷித் பாரத் அப்படின்னு ஒரு வார்த்தை. விக்ஷித் பாரத்னா என்னங்க? விக்ஷித் பாரத் அப்படின்றது ஒரு மிஷன். 2047 டெவலப்டு இந்தியா, 2047 100வது ஆண்டு சுதந்திர தினம் முடியும் போது இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதமா இருக்கணும். அப்ப விக்ஷித் பாரத்ன்றதுக்கான மீனிங் என்னங்க? வளர்ச்சி அடைந்த பாரதம் அல்லது வளர்ச்சி அடைந்த இந்தியா. கேரண்டி ஃபார் ஒரு ஜி, கடைசி ஜி என்னங்க? கிராமின், கிராமப்புற. MGNREGA கிராமின் அப்படின்னு தானே சொல்றோம், கிராமப்புற வேலை வாய்ப்பு உறுதி திட்டம். அப்ப இங்க ஒரு ஜி கேரண்டின்னு சொல்லுது, இன்னொரு ஜி கிராமின் அப்படின்னு கிராமப்புறத்தை சொல்லுது. இந்த ராமுக்கு மீனிங் பாருங்க. ராம் அப்படின்றதுல ஆர் அப்படின்றத ரோஸ்கர் அப்படின்னு சொல்றாங்க. ரோஸ்கர்னா நீங்க நிறைய திட்டங்கள், பழைய திட்டங்கள் படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க. ரோஸ்கர்னா வேலை வாய்ப்பு. ஓகேங்களா? அண்ட் அஜீவிகா, அஜீவிகா அப்படின்றது என்னங்க? வாழ்வாதாரம். அஜீவிகானா அந்த கிராமப்புற வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டம். தமிழ் அப்படி எழுதிக்கணும், ஃபுல்லா ஒரு முறை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வளர்ச்சி அடைந்த பாரதத்தில் வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை கிராமப்புறங்களில் உறுதி செய்வதற்கான திட்டம். நான் ஃபுல்லா சேர்த்து சொல்லிட்டேன், ஜிஜி எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ ரோஸ்கர்னா வேலை வாய்ப்பு, அஜீவிகானா அடிப்படை வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் திட்டம். இப்ப இந்த லெட்டர் தான் நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்க வந்து காந்தி பேரை தூக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு. நேற்று கூட ஒரு ட்விட்டர் சண்டெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. கர்நாடகாவில இருந்து ஒரு துணை முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர் என்ன சொல்லி பாருங்க, நீங்க வந்து முடிஞ்சா ரூபா நோட்ல இருந்து காந்தி போட்டோ தூக்கி பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஆந்திராவில இருந்து ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ட்விட்டர்ல கவுண்டர் கொடுத்திருப்பாரு. ஆல்ரெடி அந்த ப்ராசஸ்ல தான் இருக்காங்க, அந்த ஆர்டரை UPI கிட்ட கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குள்ள அரசியல் சண்டை நமக்கு ஜாலியா இருக்குல்ல. நீ முடிஞ்சா காந்தி போட்டோ ரூபா நோட்ல இருந்து எடுத்து பாரு, நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் 2.5 UPI அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க காந்தி பேரை வச்சு, இன்னும் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த காந்தி பேரை திட்டத்தை விட்டு எடுத்துட்ட அப்படின்றது இங்க நேஷனல் லெவல்ல இப்ப பெரிய விவாத பொருளா இருக்கு. நாளைக்கு இந்த 2 நாள்ல நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக இதுக்காக ஒரு போராட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்க, காந்தி பேர்ல இருக்கிற திட்டத்தை மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்ப திட்டம் புரியுதுங்களா? இப்ப உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு மேல டிஸ்கஸ் பண்ணலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற எல்லோ ஹைலைட்டட் படிங்க. 125 நாட்களாக அதிகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டோமா? இதுக்கு முன்னா எத்தனை நாள் வேலை இருந்துச்சு? 100 days கொடுத்துட்டு இருந்த வேலை வாய்ப்புல
இப்ப 125 நாளா மாத்துறாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில பாயிண்ட் பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கங்க. இந்த MGNREGA அப்படின்ற அந்த ஒரு திட்டம், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு திட்டம் இருந்துச்சு இல்லையா? இந்த திட்டத்தை எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல சில இளம் தலைவர்கள் உட்பட குறைதான் சொல்லுவாங்க. நிறைய இதை வந்து நெகட்டிவா தான் விவாதிக்கப்பட்டிருக்கு. அண்ணன்லாம் 2 கையை இப்படி விசிறி பேசினாருன்னா, ஏரி வேலை கொடுத்துதான் நீ விவசாயத்தை ஒழிச்சிட்டேன்னு பேசுவார். அண்ணன் நீங்க யாரு வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? நான் ஒரு அண்ணனை தான் மீன் பண்றேன். அந்த அண்ணன் இந்த திட்டத்தை பயங்கரமா கழுவிதான் ஊத்துவாப்புல. ஆனா இந்த திட்டத்தினால என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு அப்படின்றத பாத்துக்கணும். 100 நாள் வேலை கொடுத்து அவருக்கு ஒரு குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கும்போது இங்க என்ன ஆயிடுச்சுங்க, ரைட் டு ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயம் என்ரோல் பண்ணக்கூடியது, வேலை உரிமை. அப்ப அந்த குடும்பத்துக்கு 100 நாள் வேலை, ஒரு 200 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 356 ரூபாய் கொடுக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரேட். அப்படியே கிட்டத்தட்ட 380 ரூபாய் கிட்ட கால்குலேஷன் வரணும். ஆனா அவளுக்கு கொடுக்க மாட்டாங்க. வெறும் 200 ரூபாய் கால்குலேஷன் போடுங்க. ஒரு குடும்பத்துக்கு இந்த ஏரி வேலை மூலமா 20,000 ரூபாயை நேரடியா வங்கி கணக்குல செலுத்துறாங்க. இந்த 20,000 ரூபாயை வச்சுக்கிட்டு அவர் ஒன்னும் ஊர்ல 10 சென்ட் இடம் வாங்கி பங்களா கட்ட போறது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற கிராமப்புற மக்கள் மாசம் 2,000 இந்த அமௌண்ட் கிடைக்கும் போது தன்னுடைய அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ணுவாங்க. அப்ப என்ன வந்துருச்சு, எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி, வறுமை ஒழிஞ்சிருச்சா? இப்ப அதை விட இன்னொரு ஒரு கிரிட்டிசைசேஷன் பாயிண்ட் நான் வந்து உங்களுக்கு கன்வே பண்றதுக்கு மெயின்ஸ்ல எங்கேயாவது எழுதுறதுக்கு சொல்றேன். ஏரி வேலையினாலதான் இங்க விவசாய கூலி உயர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எப்படி பார்க்கணும்னா, இந்த கிராமப்புற வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்துல நான் உட்கார்ந்து கடத்துட்டு 300 ரூபாய் சம்பளம் வாங்குவேன் அப்படின்னு இல்லாம இருந்திருந்தா, இன்னும் கிராமப்புறங்கள்ல இருக்கிற அடிப்படை வேலை வாய்ப்பு செய்யறவங்களுக்கு நம்மால் 100 ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுத்துக்க மாட்டான். அப்போ பொது சந்தையில விலைவாசி ஏற்றத்துக்கு ஏற்ற ஊதிய நிர்ணயமும் ஒண்ணு நடக்கணுமா? அதை அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னு சொல்ற, எந்த நிறுவனத்திலயுமே சேராத, நினைச்சா ஒரு நாளைக்கு களை எடுக்க கூப்பிடுவாங்க, நினைச்சா ஒரு நாளைக்கு விதைக்க கூப்பிடுவாங்க, நினைச்சா ஒரு நாள் வீட்டு வேலைக்கு கூப்பிடுவாங்க. அந்த இடத்துல நம்ம எப்படி ஒரு ஊதியத்தை நமக்கு சட்டம் போட்டு திட்டம் போட்டு கேட்கறது? எனக்கு 300 ரூபாய் சம்பளம் கொடுங்கன்னு எப்படி ஒரு லேடி அந்த வீட்டு ஓனர்கிட்ட கேட்க முடியும்? நான் போய் ஏரி வேலையில உட்கார்ந்து இருந்தாலும் எனக்கு 200 ரூபாய் கொடுப்பாங்க, நான் வந்து வேலை செய்யணும்ல எனக்கு 300 ரூபாய் கொடு, இல்ல நான் வரமாட்டேன்னு டிமாண்ட் பண்ண முடியுமா? அப்போ வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய நாட்டுல இந்த குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்றத உறுதி செய்யறதுக்கு பயன்படுதா? இது எனக்கு கேட்டுட்டு விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்கல, விவசாயத்துக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறேன்னு திட்டத்துக்கு என்கிட்ட 10 பேர் இருப்பீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம எப்படி மெயின்ஸ்ல பாசிட்டிவ் டேர்ம்ல வந்து கன்வே பண்ணணும்? குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயம் செய்யறது மூலமா மக்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகரிக்கிற, வறுமை ஒழிக்கிறேன்னு பேச முடியுமா? அப்ப இந்த திட்டத்துல ஏற்கனவே நமக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றோமா? இதை நாங்க ரீஃப்ரேம் பண்றோன்றதா இந்த கவர்மெண்டோட வாதம், ஓகேங்களா? அதுக்காக சில விஷயங்கள் இங்க பேசுறாங்க. 100 நாள் வேலைய நான் 125 நாளா கொடுக்குறேன். இதுல ஒரு பாயிண்ட் இங்க சொல்றாங்க பாருங்க, வேளாண் பருவத்தின் போது பணி கூடாதுன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், மாநில அரசுகளை என்ன பண்றாங்க, அவங்க அறிவிக்க வைக்க சொல்றாங்க. அது என்னங்க வேளாண் பணிகளின் போது நமக்கு 3 பருவம் தெரியும். ஜூன் டு அக்டோபர் என்ன பருவம், காரிஃப். அப்புறம் அக்டோபர் டு பிப்ரவரி வரைக்கும் ராபி, அதுக்கப்புறம் ஜயாத், 3 பருவம். அப்ப ஜூன் மாசம் முழுக்க நமக்கு இங்க நடக்குமா, விதைப்பு நடக்குமா, ஆட்கள் தேவைப்படுவாங்களா? அக்டோபர்ல அறுவடை இருக்குமா, ஆட்கள் தேவை. அதே அக்டோபர்ல 2ஆம் பருவம் ஸ்டார்ட் ஆகுமா, விதைப்புக்கு ஆள் தேவையா? பிப்ரவரியில அறுவடை, மறுபடியும் ஜயாது, ஏப்ரல் மேல அறுவடை. அப்ப இந்த அறுவடை காலங்கள் எல்லாமே வேளாண் பருவங்கள்ல விதைப்பு மற்றும் அறுவடை காலங்கள்ல ஏரி வேலை வைக்கக்கூடாது. அப்ப அங்க ஆள் கிடைக்கலன்ற பிரச்சனை தீர்த்து இல்லாமா? ஓகேங்களா? இப்ப அங்க வேலை நடக்குதுன்னு இங்க வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க விவசாய வேலைக்கு. அப்ப அங்க வேலையே கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்க, இருக்கிற வேலைகளை, விவசாய வேலைகளை கிராமப்புறத்துல பருவ காலங்கள் இருக்கிற வேலைகளை பாருங்க. அப்புறம் மிச்ச நாள் ஃப்ரீயா இருக்கும் போது நம்ம இந்த வேலையை வச்சுக்கலாம். அப்ப இதெல்லாம் நம்ம ரெகுலேட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இருக்கிற முறையை நான் ஒழுங்குபடுத்துறேன். அடுத்து பாருங்க, 15 நாட்கள்ல வேலை கொடுக்கணும். இப்படி என் குடும்பத்துல யாருக்குமே இது வரைக்கும் நீங்க அட்டையை கொடுக்கல, ஏரி வேலை அட்டையை கொடுக்கல அப்படின்னு அப்ளை பண்ணாங்கன்னா 15 நாள்ல நீங்க என்ன பண்ணணும், இந்த திட்டத்துக்கு கீழே அட்டை கொடுத்துடணும். அப்ப இது ஒரு முக்கியமான ஃபேக்ட் பாருங்க. நீங்க எக்கனாமில படிப்பீங்க, 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ல. எல்லாரும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, தெரியும்னாலும் சும்மா பாத்துக்குங்க. ஒண்ணு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லணுமா? வெரி குட். செக்டார் ஸ்கீம் அப்படின்றது என்னங்க, 100% ஃபண்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அப்படின்றது நீ பாதி நான் பாதி, இல்ல நீ 60 நான் 60 நீ 40, நான் 90 நீ 10 அப்படின்னு பிரிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்றது. அப்ப என்ன சொல்லிட்டாங்க, மாநிலங்கள் 40% நிதி அளிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது 60-40 அப்படின்னு இதை பிரிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீ 40% ஃபண்ட் போட்டுக்கோ,
இப்ப குறைந்தபட்ச ஊதியம் 400 ரூபா நான் நிர்ணயிக்கிறேன் அப்படின்னு சொன்னா 6 நாள் 24 240 ரூபா நான் கொடுப்பேன், 160 ரூபா நீ தான் போடணும் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் இதுல இழுத்து விடும்போது என்ன நடக்குதுங்க, ஸ்டேட் கவர்மெண்டோட பினான்சியல் பர்டன்ஸ் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்கு. இதுதான் இப்ப மாநில அரசோட முக்கியமான குற்றச்சாட்டு. இப்ப புரியுதுங்களா? ஒரு நியூஸ், ஒரு ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. என்ன, ஏற்கனவே 20 வருஷமா செயல்படுத்தப்படுற ஒரு திட்டம், அதோட பெயர் மாத்துறேன், உள்ள இருக்கிற ப்ரொவிஷன்ஸையும் சேஞ்ச் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, அதை எப்படி நம்ம மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு கேட்டா சொல்ல முடியுமா? சொல்லலாம்ல, நிதி சுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அப்புறம் மாநிலங்கள் தான் இது என்ன சொல்றாங்க, அறுவடை காலங்களை எல்லாம் அறிவிச்சு கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப இது கூடுதலாக மாநில அரசுக்கு பணிச்சுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இவங்க போய் ஒழுங்கா அதை ரிவ்யூ பண்ணியிருந்தாலே அவங்க எல்லாம் ஒழுங்கா வேலை பார்த்திருப்பாங்க. எல்லாம் உட்காந்துன்னா வாங்க, அந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது நீ போய் தானே பார்த்துருக்கணும், கவர்மெண்ட் தானே பிடிஓ ஆஃபீஸருக்கு ஆள் போட்டிருக்காங்கல்ல, நீ ஒழுங்கா இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தா அவன் வேலை செஞ்சிருப்பான், நீயும் போல அவனும் செய்யல. அப்ப இது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பேர்டனா தான் இருக்க போகுது அப்படின்னு பேசுறாங்க. படிச்சுக்குங்க, இது கண்டிப்பா கொஸ்டின் எங்கேயாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, இதுவுமே எடிட்டோரியல் பேஜ்ல இருக்கு. சொல்லுங்க சார். எம்ஜி நரேகாவுல வந்து ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க வில்லேஜ் சைட்லாம். ஒரு சில மாநிலங்கள்ல அதை பண்றதா சொல்றாங்க, தமிழ்நாட்டுல எல்லாம் அது நடக்கல. ஓகேங்களா? கேரளாவுல சொல்லுங்க சார். இப்ப லெஜிஸ்லேச்சர் இல்லாத யூடிஸ்க்குலாம் 100%மே சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே சார் ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அப்படி பார்த்தா இது சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்னு சொல்லணும்ல சார், இல்ல சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம்னு சொல்லணும்? அதாங்க, ஒரே ஸ்கீம் இப்ப நமக்கு ஷேர் பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு அது சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். அந்த ஸ்டேட்ல படிக்கிறவங்களுக்கு அது சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். அது யூனியன் டெரிட்டரிஸ் டைரக்ட்லி கண்ட்ரோல்டு பை பிரசிடென்ட், அங்க நோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நிர்வாகத்தையும் பாத்துக்கிறான். அங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு செட்டப்பே இல்லை இல்லைங்களா, உங்களுக்கு அந்த குழப்பமே வேண்டாம். ஓகேங்களா? செக்டர் ஸ்கீமா ஸ்பான்சர் ஸ்கீமா யோசிக்கல. ஏன்னா அசம்பிளி இருக்கு, புதுச்சேரி கவர்மெண்ட் ஒண்ணு இருக்கு. டையூ டாமனோ தாத்ரா நகர் ஹாவலியும் ஆல்ரெடி கண்ட்ரோல்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே, பிரசிடென்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் தானே ஆட்சி பண்றாரு. அப்ப நம்ம அது சென்ட்ரல் செக்டர் ஸ்கீமா ஸ்டேட் ஸ்கீமா யோசிக்க வேண்டியது இல்ல, ஃபுல்லா சென்ட்ரல் ஸ்கீம் தானே அது. ஓகேங்களா? சார் புரியுங்க சார், இந்த திட்டம் வந்துட்டு எதிர்க்கட்சிகளுடைய அத்தனை எதிர்ப்புக்கு மத்தியிலும் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்றாங்களே சார். இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு மசோதாவும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எதிர்க்கட்சி அப்போஸ் பண்ணாலும் பெரும்பான்மை அந்த மாதிரி அந்த ஓட்டிங் லெவல் இருந்தாலே நம்ம வந்து அதை நிறைவேற்றிடலாமா சார்? கண்டிப்பா பண்ணலாங்க. அதுக்குதானே அவங்களுக்கு அந்த மெஜாரிட்டி நம்பரே வச்சிருக்கலாங்க. 50% + 1 அப்படின்னு சொல்றது சிம்பிள் மெஜாரிட்டி. நீங்க வந்து அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் பாலிட்டியில படிச்சிட்டீங்க அப்படின்னா, பாலிட்டியில கிளாஸ் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னா, அமெண்ட்மெண்ட் படிச்சிட்டீங்கன்னா ப்ளீஸ் எடுத்து பாருங்க. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டையே சிம்பிள் மெஜாரிட்டியில பண்ண முடியும். அரசியல் அமைப்பிலேயே சில சாப்டர்ஸை வெறும் சிம்பிள் மெஜாரிட்டியில பண்ண முடியும். சிட்டிசன்ஷிப் அமெண்ட் பண்ண முடியும், மாநிலங்களை ஆல்டர் பண்றது, நேம் சேஞ்ச் பண்றது, பவுண்டரி பிரிக்கிறது, மாநிலங்களை 2ஆ 3ஆ ஸ்பிளிட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல தான் கை வைக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட், ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஏரியாவில் அதையே நம்ம சிம்பிள் மெஜாரிட்டில பண்ண முடியும். அப்ப அவங்களுக்கு தேவை 273 நம்பர் மட்டும்தான். இல்ல அன்னைக்கு பிரசன்ட் வெறும் 450 பேர் தான்னா 226 பேர் ஓட்டு போட்டா போதுமா? பிரசன்ட் ஓட்டிங். ஓகேங்களா? சொல்லுங்க. அப்போ அந்த கூட்டத்தொடர்ல எதிர்க்கட்சிகள் சில விஷயத்த வந்துட்டு சொல்றாங்கல்ல சார். இப்ப இது தப்பு, இப்ப மகாத்மா காந்தி பேர் நீக்கினது தப்புன்னு சொல்றாங்கல்ல சார், அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிடுவாங்களா சார்? கண்டிப்பா. ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க அதை காதுல வாங்கணும்னு அவனுக்கு எந்த அவசியம் இல்லைல்ல. நம்ம அது லோக்சபா ராஜ்யசபா பவர்ஸ் படிக்கும்போது மணி பில்ல ராஜ்யசபாவால சஜஷன்ஸ் தான் கொடுக்க முடியும், அமெண்டேட் பண்ண முடியாது. இத்தனைக்கு இவன் ஆளுங்கட்சியா இருக்கிற அதே எம்பிக்கள் ராஜ்யசபாலையும் இருக்கலாம். அவங்களே சொன்னா கூட இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, திருத்தம்லாம் மேற்கொள்ளணும்னு அவங்களுக்கு அவசியமே இல்லை. கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்களோ அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தானே அரசாங்கம், அதுக்கு தானே இந்த நம்பர்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தேவை அந்த நம்பர், அவங்க அதுக்குள்ள என்ன விஷயத்த வேணா வச்சு கொண்டு வரலாம். ஓகேங்களா? அது வந்து கீழே நடைமுறைக்கு வரும்போது சில சிக்கல்கள் வருதுன்னா அவங்க திரும்ப பெறதெல்லாம் அவங்களோட அடுத்த பேக் ஃபயர் ஆகிறதுலாம் வேற விஷயம். சட்டம் உருவாக்குறதுக்கு அவங்க கையில நம்பர்ஸ் இருக்கு, பார்லிமெண்டோட மினிமம் நம்பர்ஸ், இது இருந்தா போதும் சட்டம் உருவாக்கலாம் அப்படிங்கும் போது கண்டிப்பா அதை நம்ம என்ன பண்ணியாகணும், ஏற்றிதான் ஆகணும். எதிர்கட்சிகள் ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வந்து எதிர்கட்சிகள் இது வந்து தப்பு, மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை நான் சேர்க்கிறேன் அப்படின்றதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. வேற ஒண்ணுமே அவங்களுக்கு ரோல் கிடையாது. ஆக்சுவலா சொல்லணும்னா இது பிரச்சனை மக்கள்கிட்ட தெரியப்படுத்துற வேலை தான் எதிர்கட்சியோட வேலை. இது இவங்க இப்படி பண்றாங்க, இது தப்பு தானே. இப்ப எதிர்கட்சி அதை பண்ணலாம் நமக்கு தெரியாதுல்ல, மகாத்மா காந்தி பேரை தூக்க போறாங்கன்னு, அந்த ரோல் தான் அவங்க பிளே பண்ணுவாங்க.
வேற அவங்களுக்கு கவர்மெண்ட்ல எந்த ரோலும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ விவாதம் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்லி ஃபார் கவன ஈர்ப்பு அப்படிங்கிற மாதிரியே சார் இது? ஆமாங்க, அதுதாங்க இப்ப நான் சொல்லி முடிச்சேன். அது வந்து ஜஸ்ட் அவேர்னஸ் கிரியேட்டிங் தான், வேற எதுவுமே அங்க நடக்காது. ஓகேங்களா? இப்ப இந்த நியூஸ் பாருங்க, எடிட்டோரியல் பேஜ்ல இருந்து நான் இதை எடுத்திருக்கேன். இது எடிட்டோரியல் இன்னைக்கு 2-3 நியூஸ் கூட நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இருக்கு. அந்த யாசகம் அப்படின்றத ஒண்ணு பேசுறாங்க, அது இகழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன எடிட்டோரியல் எழுதினவரு நமக்கு வந்து போயிட்டு பெக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு, அப்படி மீனிங் கிடையாது. அப்ப இந்த யாசகம் எடுக்கிற நிலைகளை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு, இல்ல அவங்களை வந்து இன்னும் சமூகத்துல அவங்கள நல்ல நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம கிட்ட என்னென்ன முயற்சிகள் இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. இதுல ஒரு ஹிஸ்டரியே பேசிட்டாங்க, இது நீங்க நல்லா பாத்துக்கணும். பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னு பாருங்க, 1897ல இந்த பிச்சை எடுப்பு தடுப்பு சட்டம், ஓகேங்களா, பெக்கர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஆக்ட ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1949 பம்பாய் பிச்சை எடுப்பு தடுப்பு சட்டம் பல மாநிலங்களுக்கு விரைவுபடுத்தப்படுது. இந்த சட்டம் பிச்சைக்காரர்களை வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. சார் அப்ப அவங்களுக்கு ரைட்ஸ் எல்லாம் கிடையாதா சார் அப்படின்னு ஒரு தாட் வருங்களா? அதுதான் என்ன பண்றாங்க, இந்த ஆர்டிகல் முடிகிற இடத்துல 2010ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குறாங்களாங்க, பிச்சை எடுக்கிறவங்களுக்கும் இங்க இருக்கிற நமக்கு அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்காங்கல்ல, வாழ்வதற்கான, இடம்பெயர்வதற்கான, நான் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த அத்தனை உரிமைகளும் பிச்சை எடுப்பவங்களுக்கும் இருக்கு. பிச்சை எடுப்பது ஒரு குற்றம் இல்ல, அது வறுமையின் விளைவு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, தீர்ப்பு கொடுக்குறாங்க. இதை கருத முடியாதுன்னு தீர்ப்பு வருது. ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றம் பிச்சைக்கார தடுப்பு சட்டத்தின் சில பிரிவுகள் அரசியலமைப்புக்கே விரோதம், ஏன்னா அடிப்படை உரிமை எல்லாம் இருக்கு, மனுஷன் எல்லாருமே சமம்னு சொல்ற இடத்துல அப்ப அது அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு சில தீர்ப்புகள் வருது. இதெல்லாம் இதுக்குள்ள பேசியிருக்காங்க. ஓகேங்களா? அங்க ஒரு முக்கியமான திட்டம் பத்தி பேசுறாங்க பாருங்க, வாழ்வாதாரம் மற்றும் தொழில் முனைவு ஆதரவு வழங்கும் ஸ்மைல். ஓகேவா? இந்த ஸ்மைலுக்கு நீங்க இண்டிவிஜுவல் லெட்டருக்கும் எக்ஸ்பென்ஷன் இருக்கு, நான் அடுத்த ஸ்லைட்ல வச்சிருக்கேன், அப்படி ஒரு முறை பாருங்க. கடைசி பேராகிராஃப்ல பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு இல்லங்களை அரசமைப்பு அறக்கட்டளைகள் எனும் அறிவித்து உச்சநீதிமன்றம் அண்மையில் வழங்கியுள்ள தீர்ப்பில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 பிச்சைக்காரர்களும் கண்ணியத்துடன் வாழ்வதற்கான உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மெயின்ஸுக்கு தேவைப்படலாம். சோசியல் இஷ்யூஸ் பத்தி பேசும்போது நம்ம நாட்டுல இன்னும் வெளிநாட்டினர் இந்தியாவுக்கு சுற்றுலாவுக்கு போறதுக்காக அச்சப்படுற சில விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்தியாவை பத்தி ஒரு ஃபாரினர் ஃபர்ஸ்ட் எங்க இந்தியாவுக்கு போலாமான்னு யோசிச்சா ஓப்பன் டெஃபிகேஷன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய கெட்ட பேர் இருந்துச்சு நமக்கு. ஓகேங்களா? அடுத்து டிஸ்டர்பன்ஸ் பை பெக்கர்ஸ், எங்க போனாலும் நம்மள வந்து பிச்சைக்காரங்க வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு முயற்சி பண்ணி கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். திறந்த வழி கழிப்பிடங்கள், ஓப்பன் பிளேஸ்ல ஊரக பகுதிகளில் எல்லாத்துலயும் எந்த திட்டத்தின் மூலமா, ஸ்வச் பாரத் அபியான் அப்படின்னு ஒரு திட்டத்தின் மூலமா வீடுதோறும் 12,000 ரூபாய் மானியம் கொடுத்து டாய்லெட் கட்ட வச்சு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு 100% இருக்குன்னு சொல்ல முடியாது, நம்ம மேக்சிமம் ரீச் பண்ணிருக்கிறோம். இந்த ஓப்பன் டெஃபிகேஷன் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். இந்த பிச்சைக்காரங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம என்ன முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம்னு தெரிஞ்சு வச்சுக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி ஆர்டிகல் நீங்க எங்கேயும் புக்ஸ்ல படிக்கவே முடியாது, உங்களோட டெவலப்மெண்ட் புக்லயோ. ஏன்னா அங்க பேசுவாங்க தான், வீக்கர் செக்ஷனுக்காக நாங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோன்றதுல டிஃபரெண்ட் லெவல்ல பேசுவாங்க. பார்வையற்றவர்கள், காது வேலவர் எல்லாருக்கும் நம்ம என்ன திட்டங்கள் வச்சிருக்கோம் பேசுவாங்க. ஆனா இந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் அங்க கிடைக்காது, ஆக்டும் கிடைக்காது. படிச்சுக்கோங்க. நான் ஒரு முறை இந்த என்ன சொல்றது வீடியோவா வந்ததுக்கு அப்புறம் கூட பாஸ் பண்ணிட்டு இதை முடிஞ்சா படிங்க. இப்ப இந்த ஸ்மைல்னு ஒரு திட்டம் பேசணும் இல்லைங்களா, இப்ப கவர்மெண்ட் அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்துறாங்க, அதோட விரிவாக்கம் என்ன அப்படின்றத பாருங்க. சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்டு இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைசஸ். ஓகேங்களா? என்டர்பிரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது அப்படியே ஒரு முறை படிச்சுட்டே வந்தீங்கன்னா கடைசி வார்த்தையில யாரெல்லாம் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகுறாங்க. ஓகேங்களா? லைவ்லிஹுட் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் அண்ட் பீப்புள் என்கேஜ்ட் இன் பெக்கிங். அப்ப ஏன் அந்த ஆர்டிகளுக்குள்ள ஸ்மைல்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க, புரியுதுங்களா? அப்போ எங்கேயோ ஒரு ஆர்டிகல் எதையோ பத்தி படிக்கிறோம், அதுக்குள்ள நமக்கு ஒரு ஸ்கீம் கவர் ஆயிடுது அப்படின்றதையும் பார்த்தோம். மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், நான் கொஞ்ச நேரம் முன்னாடி டிரான்ஸ்ஜெண்டர் பத்தி பேசும்போது இந்த மினிஸ்ட்ரியை சொன்னேன். சமூக நீதி அமைச்சகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த அமைச்சகம் தான் இந்த ஸ்மைல் அப்படின்ற ஸ்கீமை ஸ்டார்ட் பண்றாங்க. வெரி குட், தேங்க்யூ. 2022ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் போயிடலாமா சார்? அப்போ சோசியல் இஷ்யூஸ்ல வந்துட்டு சமூக நீதி கொஸ்டின் ஏதாவது கேட்டாங்கன்னா பிச்சைக்கான மறுவாழ்வுன்னு டாபிக் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாமா சார்? கண்டிப்பா எடுக்கலாங்க. ஓகே, அதுவே சோசியல் ஜஸ்டிஸ் தானே. வீக்கர் செக்ஷன்ஸை எம்பவர் பண்றதாங்க சோசியல் ஜஸ்டிஸ். அது ரிசர்வேஷன் மட்டும்தான் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அதிகமா அதை பேசுறதுனால நம்ம ரிசர்வேஷன் சோசியல் ஜஸ்டிஸ் நினைப்போம்.
வீக்கர் செக்ஷன்ஸ் எங்கெல்லாம் எம்பவர் பண்றீங்களோ, ஒரு பெண் இந்த சமூகத்துல நல்ல முறையில வாழ்றதுக்கு ஒரு எக்கனாமிக்கல் ஸ்கீம் கொடுக்கறதுனால சோசியல் ஜஸ்டிஸ் தான். ஓகேங்களா? ஒரு குழந்தைய நல்ல முறையில வளர்றதுக்கான எம்பவர்மெண்ட் கொடுக்கறதுனால சோசியல் ஜஸ்டிஸ் தான். படிக்கிறதுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்குறேன், சோசியல் ஜஸ்டிஸ் தான். ஓகேங்களா? இங்க வாங்க, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பிலிம்ஸ்ல டைரக்டா இந்த நேம் கேட்கலாம். யாருன்னு பாருங்க, இந்தியாவுடைய தலைமை தகவல் ஆணையர் அப்படின்றவர் யாருங்க? ராஜ்குமார் கோயல் அப்படின்னு ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் அப்படியே இதுல சிலது மட்டும் பாத்துக்குங்க. RTI ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு சட்டம் எந்த வருஷம் சார்? சட்டம் 2005. இந்த சட்டத்தை உருவாக்குறது எதுக்காக ஃபர்ஸ்ட் பண்ணாங்க? அப்ப அப்ஜெக்டிவ்னு ஒண்ணு பார்க்கணும்ல. ஒரே வார்த்தையில இந்த ஆக்ட பத்தி பேசுறோம்னா, டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை. எங்க வெளிப்படைத்தன்மை ஏற்படுத்தணுமா? கவர்மெண்டோட ஆக்டிவிட்டீஸ். அப்போ வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துறதுக்காக என்ன பண்றாங்கன்னு பாருங்க. நீங்க உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல, அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்லயோ இல்ல உங்க ஊர்ல இருக்க வட்டார அலுவலகத்திலயோ கட்டாயமா அந்த ஆபீஸ்ல இருக்க யாரோ ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொதுமக்கள் கேட்கிற தகவலை கொடுக்கறதுக்கான தகவல் அலுவலரா இருப்பார், இன்ஃபர்மேஷன் ஆபீசரா இருப்பார். அவர் அப்படின்னு அப்பாயின் பண்ணிருக்க மாட்டாங்க, அவர் ஜேவா தான் இருப்பாரு. ஆனா அவரோட வேலை என்னவா இருக்கும்? அந்த டேபிள்ல இருந்து மக்கள் என்ன தகவல் கேட்கறாங்களோ அதை கொடுக்கறது. என்ன சார் தகவல் கேட்பாங்க? நான் ரொம்ப பேசிக்கா அது புரியறதுக்காக தான் சொல்றேன். இப்போ உங்க ஊர்ல மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்துறாங்க. வருவாய்த்துறையில ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு சமூக ஆர்வலரா இருக்கீங்க. அந்த ஏரியாவில் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வாங்கி கொடுக்க ஊர்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? சிலர் காசு வாங்கிட்டு பண்ணி கொடுப்பாங்க, சிலர் நல்லாவே பண்ணுவாங்க. இதெல்லாம் கிடைக்கல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எங்க ஊர்ல இருந்து ஒரு 30 அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, 10 பேருக்கு தான் கொடுத்தாங்க, 20 அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இந்த 20 அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனது எப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? அங்க இருக்கிற தாலுகா ஆபீஸுக்கு போயிட்டு ஒரு 10 ரூபாய் கோர்ட் ஃபீஸ் ஒன்று வாங்கி ஒட்டி ஒரு பேப்பர்ல எங்க ஊர்ல இருந்து அப்ளை பண்ண 30 பேர்ல ஏன் இந்த 20 பேர் ரிஜெக்ட் பண்ணீங்க, இந்த ஆபீஸ்ல நீங்க அந்த லெட்டரை சப்மிட் பண்ணணும். அந்த ஆபீஸ்ல அதை வாங்கி பார்த்தவர் என்ன பண்ணுவார்? இந்த டேபிள்ல அதை சப்மிட் பண்ணுவார். ஏன் அந்த 20 பேருக்கு ரிமூவ் ஆச்சு, ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்ற தகவலை அவங்களுக்கு கொடுக்கணும். இதை 30 நாளைக்குள்ள கொடுக்கணும்னு இந்த சட்டம் சொல்லுது, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். கொடுக்கல சார், நான் யார்கிட்ட போய் கேட்கறது? அப்ப இந்த தகவலை கொடுங்கன்னு சொன்னதே இங்க இருக்கிற ஹையர் அத்தாரிட்டி, ஒரு தாசில்தாரா கூட இருக்கலாம். கொடுக்க வேணாம்னு சொல்றதும் அவரா தான் இருப்பாரு. அப்ப நான் போய் அவர்கிட்ட முறையிட முடியாது, அவரால் எனக்கு சொல்யூஷன் கிடைக்காது. அப்ப நான் எங்க சார் போகணும் அப்படின்னா, இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கா, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு, தகவல் ஆணையம். அந்த தகவல் ஆணையம் எப்படி சார் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும்? 1+10 அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தலைமை தகவல் ஆணையர், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்னு ஒருத்தரும், 10 பேரு இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ். ஐசி அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ், சிஐசினா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். அப்ப நான் என்ன பண்றேன்? என்னுடைய பெட்டிஷனை நான் ஏற்கனவே அங்க கொடுத்ததுக்கு நம்ம ஒரு காப்பி வச்சிருக்கணும். இந்த அப்ளிகேஷனை கொடுத்து 30 நாளைக்கு மேல ஆயிடுச்சுங்க, நான் இங்க போய் மேல்முறையீட்டுக்கு போற இடத்துக்கு பேர் தான் என்னங்க? மாநில தகவல் ஆணையம். இதே எனக்கு ரயில்வேல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, அப்ப நான் யாருக்கு போகணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு போகணும். புரியுதுங்களா? ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கங்க. கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்றவங்களுக்கு நான் இந்த விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு அரசு துறையில நமக்கு ஏதோ ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணும், இல்ல அது ஏதோ ஒரு சரியா நடக்க வேண்டியதை நடத்த வைக்கிறதுக்காக நம்ம போய் தகவல் கேட்கிறோம். அப்ப அங்க ஒருத்தர் இருப்பார், அவர் எனக்கு ஒழுங்கா கொடுக்கல, 30 நாள் எனக்கு தகவலே வந்து சேர, எனக்கு கொடுக்க முடியாதுன்றாரு. அப்ப நான் யார்கிட்ட மேல்முறையீடு பண்ணணும்? ஆணையத்துக்கு போகணும், தகவல் ஆணையத்துக்கு. அது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருந்தா ஸ்டேட் கமிஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருந்தா சென்ட்ரல் கமிஷன் இருப்பாங்க. நான் உங்களுக்கு புரியுதுக்காக அப்படியே ஸ்டேட் கமிஷன் சொல்லிடுறேன். மாவட்டத்துக்குள்ள இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மாவட்டத்துக்கு மேலதான் அங்க போகும், அப்புறம் தான் அது ஸ்டேட் கமிஷனுக்கு போகும். உங்களுக்கு ஜஸ்ட் புரியுது இல்ல? மாநிலத்துக்குள்ள இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் இங்க மேல்முறையீடு பண்றேன் அப்படின்னு. அப்ப இந்த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு என்ன பண்றாங்க? ஒரு கமிஷனர், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் +10 கமிஷனர்ஸ் இன்ஃபர்மேஷன். சென்ட்ரல்ல இருக்கிற கமிஷனுக்கு அவர்தான் யாருக்கு இப்போ தலைமை தகவல் ஆணையர் அப்படின்றவரு ராஜ்குமார் கோயல். இந்த நியூஸ்ல இருக்கும் 8 புதிய ஆணையர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இவங்க கூட அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ மொத்தமா 1+10 இருக்கணும். இவர் கூட 8 பேர் கொடுத்துருக்காங்க. அப்ப இத்தனை நாள் அது எத்தனையும் வேக்கண்டா இருந்தது. புரியுதுங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய தகவல் ஆணையம் இப்ப சிறப்பா செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இந்த நியூஸ்ல பேசுறாங்க. இப்ப இதுல எதெல்லாம் நீங்க பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாமுக்கு பாத்துக்கணும், ஒரு முறை செக் பண்ணிக்கணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம RTA ஆக்ட பத்தி பேசணுங்களா, 2005. இப்ப இந்த தகவல் ஆணையர் 1+10 எல்லாம் புரிஞ்சிருச்சு இல்ல உங்களுக்கு? சென்ட்ரலையும் ஸ்டேட்டும் ஒரே அமைப்பு தான், ஒரு தலைமை +10 ஆணையர்கள் கூட இருப்பாங்க. இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? யார் இங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறா? பிரசிடென்ட். ஸ்டேட்ல ஆளுநர். இவங்களுடைய பதவி காலம் டென்யூர்
நீங்க பழைய மெட்டீரியல் இல்ல சோர்ஸ் ஏதாவது படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா 4 இயர்ஸ் இல்ல 5 இயர்ஸ் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்ஃபர்மேஷன் அண்ட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு 3 or 65. ஒண்ணு அவங்க 3 வருஷம் பதவியில இருக்கலாம், இல்லைன்னா 65வது வயசு முடிகிற வரைக்கும் பதவியில இருக்கலாம். இவங்களுக்கு ரீ அப்பாயின்மெண்ட் ஏதாவது இருக்கா? ஏன் இந்த பாயிண்ட் திரும்ப சொல்றேன்னா, இது போன வருஷம் குரூப் 1 பிலிம்ஸ் கொஸ்டின். இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ்க்கு ரீ அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்படின்னா சூஸ் த கரெக்ட். நோ ரீ அப்பாயின்மெண்ட். அவங்களால மறுபடியும் என்ன பண்ண முடியாதுங்க, உள்ளங்க அப்பாயின்மெண்ட் ஆக முடியாது. அப்போ நோ ரீ அப்பாயின்மெண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறீங்க. மீண்டும் அவங்கள நியமிக்க மாட்டாங்க. பதவி காலம் 3 ஆண்டுகள் அல்லது 65 வயசு வரைக்கும். அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் இந்த ஸ்டேட்ல கவர்னர். ஆக்ட் 2005 உருவாக்கப்பட்டது. இப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல நான் எல்லோ ஹைலைட் பண்ணிருக்கிறத பாருங்க. இப்ப இந்த தகவல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும்ல, அவர் தான் தகவல் ஆணையர்னு பிரசிடென்ட் கொடுக்கணும்ல. அப்பதானே பிரசிடென்ட் அவங்கள கையெழுத்து போட்டு நியமனம் பண்ணுவாரு. யாருக்கு அவங்க தேர்ந்தெடுப்பாங்க? அப்ப அங்க தேர்வு குழுன்னு ஒண்ணு வரணும்ல, கொலீஜியம். யார் அந்த கொலீஜியம்? பிரைம் மினிஸ்டர், அப்போசிஷன் பார்ட்டி லீடர் இன் லோக்சபா, ஒரு கேபினெட் மினிஸ்டர். அப்ப யார் யார் இருந்தாங்க இங்க இருக்கு பாருங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பிரதமர் தலைமையிலான இந்த குழு இவரை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்தாங்க அப்படின்னு இருக்குங்களா? அவ்வளவுதானே மொத்த செட்டப். அப்ப யார் பரிந்துரைப்பாங்க, என்ன சட்டம், எப்படி இந்த செட்டப் இருக்கு, எவ்வளவு பதவி காலம், ரீ அப்பாயின்மெண்ட் இருக்கா இல்லையா, இது எல்லாமே பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இது இவங்க தகுதி நீக்கம் செய்யறதா எப்படி செய்வோம்? உச்ச நீதிமன்ற நீதிபதி யாருக்கு பரிந்துரைப்பாரு? குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பாரு. குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்றாரு. ஒரு விஷயம் ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோங்களேன். குடியரசுத் தலைவர் ஒருத்தரை நியமிச்சு கையெழுத்து போட்டு பதவி பிரமாணம் ஏதோ செஞ்சு வைக்கிறாருன்னா அவர் மூலமா தான் ரிமூவலும் நடக்கும். ஓகேங்களா? இப்ப குடியரசுத் தலைவர் நியமனம் செஞ்சிருக்காரா, இப்ப இவங்களை தகுதி நீக்கம் செய்யணும்ன்றது உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கா போகும். அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை வைப்பார், அவரை நீக்கிடுங்கன்னு சொல்லிட்டு. குடியரசுத் தலைவர் தன்னுடைய உத்தரவின் மூலமாக தகுதி நீக்கம் செய்வார். ஓகேங்களா? அடுத்த நியூஸ் போலாமா சார்? ஒரு டவுட் சார். சார், இந்த ராஜ் கோயில் அவங்க இப்போ இந்த பதவிக்கு நியமிக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தகுதி இருக்கா சார் உங்களுக்கு? இல்லைங்க, அந்த மாதிரி தகுதிகள் எதுவுமே வரையறுக்கப்படல. ஓகே சார், தேங்க்யூ. இவ்வளவு ஒரு ஜெனரலிஸ்டிக்கா சில இடங்கள்ல ஒரு நியமனத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா 10 ஆண்டு அரசு துறை அனுபவங்கள் அப்படின்றதெல்லாம் சில இடத்துல பேசுவாங்க. ஆனாலுமே இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்கு அது முழுசா வரையறுக்கப்படல. ஓகேங்களா? தகுதிகள் அப்படின்னு ஒண்ணு நமக்கு. ஓகே சார். சார், இந்த கமிட்டியில மொத்தம் 8 உறுப்பினர்கள் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்கல்ல? ஆமாங்க சார், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 35 வருஷம் ஆல்ரெடி சர்வீஸ்ல இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சி எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அதான் சார் 100 பேட்ச் 88 பேட்ச் ஐஏஎஸ் ஆபீஸ் தான் சொல்றாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் என்ன பொறுப்புல இருந்து பண்ணாருன்றதுங்க. இந்த பொறுப்புக்கு வர்றதுக்காக அது தகுதியா? நான் 35 வருஷம் ஐஏஎஸ் இருந்தேன், எனக்கு இன்ஃபர்மேஷன் கமிஷனர் கூட கேட்க முடியாது இல்ல. எனக்கு 25 வயசு எம்எல்ஏக்கு நிப்பன் தகுதி தானே அது நமக்கு. ஆனா அந்த 35 வருஷம் சர்வீஸ் பண்ணேன்றதுக்காக எனக்கு இன்ஃபர்மேஷன் கமிஷன் கூட அவங்களால கேட்க முடியாது. அப்படி எதுவும் தகுதிகள் வரையறுக்கப்படல. ஓகே சார். ஓகேங்களா? அவங்க இம்பீச்மென்ட்க்கு ஏதாவது கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்களா சார்? புரியலங்க, மறுபடியும் கேளுங்க. அவரோட இம்பீச்மென்ட்க்கு ஏதாவது கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்களா சார்? இல்ல நம்ம சர்ச் பண்ணி கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சொல்லி முடிச்சேன். அவர் வேலை ஒழுங்கா பார்க்கல, இல்ல அரசியலமைப்பு ஏதோ மீறிட்டாரு அப்படின்னு அவர் மேல குற்றச்சாட்டுகள் வரும்போது உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு எடுத்து போகப்பட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பாரு. குடியரசுத் தலைவர் அவர் தகுதி நீக்கம் செய்வார், வெளியே அனுப்புவார். சார் சொல்லுங்க சார். இப்ப அவரு பதவிக்காலம் முடிஞ்ச பின்னாடி வேற எந்த பதவியும் வகிக்க கூடாதா சார்? வகிக்க முடியாதுங்க. வேற எந்த பதவிகளுக்கும் அவர் தகுதியானவர் கிடையாது. சரிங்க. ஓகே. காப்பீட்டுத் துறையில் இந்த நியூஸ் பாருங்க, எல்லாரும் ஹெட்டிங் படிங்க. 100% எஃப்டிஐ. பாருங்க, தமிழ் பேப்பர்ல எவ்வளவு அழகா இங்கிலீஷ்லயே எஃப்டிஐன்னு சொல்லிட்டான். அதுக்கு என்ன விரிவாக்கம்? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த அந்நிய நேரடி முதலீடு அப்படின்றது ஏற்கனவே எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு? இந்த பேரால இருக்கு 74%. இப்போ நான் ஒரு கடை வச்சிருக்கேன், இல்ல ஏதோ ஒரு பொருள் நான் என்னோட சொந்தமா வச்சிருக்கேன். அந்த பொருளோட வேல்யூ 100 ரூபாய். நான் இப்ப என்ன பண்றேன், அந்த 100 ரூபாய் பொருள்ல உங்க யாருக்கிட்டயோ நீ எனக்கு ஒரு 20 ரூபாய் இப்ப காசு கொடு, என்கிட்ட அவசரத்துக்கு கம்பெனி ஃபுல்லா விற்க வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 20 ரூபாய் எனக்கு காசு கொடு, அந்த 20% ஷேர் உன்னோடதுதான் நான் எழுதி கொடுத்துடுறேன்
அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்ப என்ன எத்தனை பர்சன்டேஜ் அப்ப நான் தனியார் கிட்ட கொடுக்குறேன்னு அர்த்தம் 20%. அப்ப என்ன பண்றாங்க, இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா, அந்த மார்க்கெட்ல எவ்வளவு பேர் வெளிநாடுகள்ல இருந்து வந்து பிளே பண்ணலாம் அப்படின்றதுக்கான அப்ரூவல் கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த துறையில எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். அப்ப 100% வெளிநாட்டு கம்பெனிகள் இங்க இருக்க முடியும்னா எதிர்கட்சிகள் இதுக்கு கேள்வி எழுப்புறாங்க. என்ன சொல்றாங்க, இப்ப 100% நீங்க கொடுத்துட்டீங்க, வெளிநாட்டு கம்பெனி வரலாம், வெளிநாட்டு முதலீடு வரலாம்னு சொன்னா அப்ப நம்மளோட ஹோல்டு கைவிட்டு போயிடாதா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க. அதுக்கு அவங்க பதில் கொடுத்தாங்க. இந்த வீடியோ நீங்க சன்சார் டிவி அந்த மாதிரிலாம் இருக்கும், பாரத் சன்சார் டிவி, அதுல அவங்க சொல்றாங்க, நம்ம கிட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வெளிநாட்டு கம்பெனி வந்து இங்க தொடங்குறாங்க, அவங்க இங்க போய் காப்பீடு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனியை நிர்வகிக்கிற முதல் 3 பொறுப்பு இருப்பாங்க இல்லைங்களா, அதுல ஒருவர் கட்டாயமா இந்தியரா இருக்கணும்ன்ற நிபந்தனையோட தான் நம்ம அந்த கம்பெனி உள்ள அலோவை பண்ணுவோம். அதனால என்ன ஆகாது, அந்த முடிவுகள் அரசாங்கத்துக்கு தெரியாம அங்க எடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லைனாலும் நம்மளுடைய பர்சன் அங்க கட்டி இப்படி நிறைய விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க, அதுக்குள்ள நான் போக வேண்டாம், அது நமக்கு எக்ஸாம்பிள் தேவையில்லை. காப்பீட்டு துறையில எவ்வளவு பர்சன்டேஜ் எஃப்டிஐ ஆல்ரெடி இருந்துச்சு 74, அது இப்ப எவ்வளவு பர்சன்டேஜா மாத்த போறோம் 100%. அப்ப அது எந்த சட்டத்தை திருத்துறாங்க நீங்க பாருங்க, இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். காப்பீட்டு சட்டம்னு 1938, ஆயுள் காப்பீட்டு நிறுவன சட்டம் யாரது, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆக்ட் எல்ஐசி ஆக்ட் 1956, காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் 1999. அது என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா, IRDI அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஆணையம் இங்க இருக்கு பாருங்க, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, IRDI அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 3 சட்டத்தை இங்க பேசியிருக்காங்க, நல்லா பாத்துக்கங்க. 3மே இம்பார்ட்டன்ட். ஒண்ணு காப்பீட்டு சட்டம் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938, அடுத்து லைஃப் இன்சூரன்ஸ் அந்த கம்பெனிக்கான சட்டம் 1956, IRDI ஒண்ணு உருவாக்குறாங்க. IRDI என்ன வேலை பார்க்கறான், ரெகுலேட்டரி பாடி. ஓகேங்களா, ரெகுலேட்டரி பாடினா யாரு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க ரெகுலேட்டரி பாடிக்கு. RBI. பேங்கிங் செக்டர், நீ பிரைவேட்டா இருந்துக்கோ கவர்மெண்ட் பேங்கா இருந்துக்கோ, யாருக்கு ரிப்போர்ட் பண்ணும், RBI. RBI சொல்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு மேலேயோ கீழேயோ வைக்கிற அப்படின்னா அவன் ஆக்டிவிட்டிஸ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறானா, அப்போ நீ யாருக்கு பொறுப்பானவன், RBIக்கு பொறுப்பான பேங்கிங். அப்ப இன்சூரன்ஸ் கம்பெனி யாரெல்லாம் இப்போ மேக்ஸ் லைஃபா இருந்துக்கோ, SBI லைஃப் இன்சூரன்ஸா இருந்துக்கோ, ICICI ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் போடுறான், HDFC இன்சூரன்ஸ் கொடுக்குறான், நீ என்ன வேணா இன்சூரன்ஸ் நடத்திக்கோ, எந்த கம்பெனி வேணா வச்சுக்கோ, ஆனா நீ யாருக்கு ரிப்போர்ட் பண்றவனா இருக்கணும், IRDIக்கு அவனோட ரெகுலேஷன்ஸ் உட்பட்டு நீ ரிப்போர்ட் பண்றவனா இருக்கணும். ஓகேங்களா, புரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கங்க. இந்த பேராகிராஃபும் இந்த பேராகிராஃப்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இது இப்போ ரீசெண்டா ஒரு ஒப்பந்தம். ஓமனோட தலைநகரம் பேர் என்ன, மஸ்கட். ஃபர்ஸ்ட் அந்த கண்ட்ரிஸோட கேபிட்டல் பாருங்கன்னு சொல்லியிருப்பேன், நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் 200 நாடு இருக்குன்னு கூகுள் மேப்ல எடுத்து வச்சு மனப்பாடம் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம தலைவர்கள் யாராவது போறாங்க, இல்ல அந்த நாட்டு தலைவர் நம்ம ஊருக்கு வராரு அப்படின்னும் போது கேபிட்டல் பாத்துக்கணும். அப்போ ஓமன் அந்த வளைகுடா நாட்டுல இருக்கிற அந்த நாட்டோட என்ன பண்ணிருக்கோங்க, ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். மேல FDI அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அது என்னங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொன்னா, இப்போ ஓமன் சில பொருட்களை உற்பத்தி பண்றான், பேரிச்சம்பழம் வச்சிருக்கான், கச்சா எண்ணெய் வச்சிருப்பான், நிறைய பொருட்கள் அவங்ககிட்ட உற்பத்தி ஆகும். நம்ம ஊர்ல இருந்து பாஸ்மதி அரிசி போனாதான் அவனுக்கு நிறைய நேரம் அவங்க புலாஸ் வந்து சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அரிசி தேவை, நமக்கு பேரிச்சம்பழம் தேவை. அப்ப இதை என்ன பண்ணணும், இங்க இருந்து 1 கிலோ பேரிச்சம்பழம் 200 ரூபாய்க்கு வருதுன்னா நம்மளோட கஸ்டம்ஸ் என்ன பண்ணுவான், 100 ரூபாய் டாக்ஸ் போட்டுருவான். அப்ப இங்க உள்ள பேரிச்சம்பழம் 300 ரூபாய்க்கு விற்கணும். இங்க இருந்து பாஸ்மதி அரிசி 80 ரூபாய்க்கு அனுப்பணும்னா அவன் 80 ரூபாய் டாக்ஸ் போடுவாங்க, 70 ரூபாய் விற்கணும். அப்ப இதே பாகிஸ்தான்ல இருந்து ஒரு பாஸ்மதி அரிசி, அங்கேயும் பாஸ்மதி அரிசி விளையுது, ஓமனுக்கு பாஸ்மதி அரிசி போகுது, 80 ரூபாய் தான் பொருள். அப்ப ஓமனுக்கும் அவங்களுக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அந்த அரிசிக்கு நான் 40 ரூபாய் தான் டாக்ஸ் போடுறேன்னா மார்க்கெட்ல எந்த பொருளை மக்கள் கன்சியூம் பண்ணுவாங்க, 120 ரூபாய்க்கு கிடைக்கிற அரிசியை தான் கன்சியூம் பண்ணுவாங்க. நம்மளோட 160 ரூபாயா இருக்கும். அப்ப என்ன ஆகாது, கன்சம்ஷன் நடக்காது. அப்ப இந்த 2 நாடுமே நான் என்ன பண்றேன், உனக்கு எனக்கும் நீ என்ன பொருள் கொடுக்குறியோ உன்னோட பொருளுக்கு நான் டாக்ஸை ஃப்ரீ பண்ணி விட்டுறேன், நீ என்னோட பொருள் எல்லாத்துக்கும் டாக்ஸ் ஃப்ரீ பண்ணி விட்டுரு. அப்ப இங்க என்ன ஆயிடும், அந்த நாட்டுல நம்மளோட பொருட்களோட விலை குறைஞ்சிரும், நம்ம நாட்டுல அவனோட பொருளோட விலை குறைஞ்சிரும். அப்ப மக்கள் கன்சியூம் பண்றது ஜாஸ்தியாகும். கன்சம்ஷன் ஜாஸ்தியானா அந்த இடத்துல டிமாண்ட் ஜாஸ்தியாகும். டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுறது அப்படின்னு நீங்க HDI வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், எல்லாருக்கும் வருமானம் கொடுக்கறதுக்கான வழிவகுக்கும் அப்படின்னு ஏகப்பட்டது. ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம ஏன் சைன் பண்றோம் அப்படின்றதுக்கு பின்னாடி இது ஒரு சின்ன கான்செப்ட். அதோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு தீமைகள் இருக்குன்னு பேசிக்கணும். இப்ப யூஎஸோட எல்லாம் நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 15 ரவுண்ட்ஸ் ஆஃப் நெகோசியேஷன்ஸ் 15 ரவுண்ட் பேசியிருக்காங்க. இன்னும் கையெழுத்தாவில.
இந்திய அரசு அதை நான் முழுசா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ட்ரம்ப் என்னென்னமோ சொல்லி மிரட்டி பாக்குறாரு, நம்ம கையெழுத்து போட முடியாது. என்ன காரணம்? அங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டோம்னா யூஎஸ் கேட்கிற அப்படியே அந்த ஃபார்மேட் எல்லாத்துக்கும் ஒப்புதல் கொடுத்துட்டா அவனோட கார்ன், சோயா, அவங்ககிட்ட என்னென்னலாம் விளைஞ்சு கிடைக்குதோ சன்ஃபிளவர் ஆயில் முதல் கொண்டு வந்து இந்தியன் மார்க்கெட்டை ரொப்பிடுவான். நம்ம ஊர்ல விவசாயமே நடக்காது. ஏன்னா அவன் எல்லாத்தையும் மார்க்கெட்ல கம்மி பிரைஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால ஏர் ஓட்டி உழுது 1 கிலோ கார்ன் ஏதாவது உற்பத்தி பண்றதுக்கு 50 ரூபா செலவாகுது, அவன் 30 ரூபாய்க்கு மார்க்கெட்ல கொடுத்துருவான். அதுக்கு நம்ம மார்க்கெட்ல வாங்கிட்டு போலாமே அப்படின்னு நினைப்பான். அப்போ எல்லா இடத்துலயும் அப்படியே 100% நீ இதை கொடுத்துரு அதை கொடுத்துருன்னு ஒத்துக்க மாட்டாங்க. நிறைய நெகோசியேஷன்ஸ் இருக்கும். இந்த பொருளுக்கு மட்டும் தான் கொடுப்பேன், இந்த பொருளுக்கு மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுதான் எஃப்டிஏ வந்து சைன் பண்ணுவாங்க. நம்மளோட எக்கனாமியும் பாதிக்கக்கூடாது, அவனோட எக்கனாமி பாதிக்கக்கூடாது, இங்க இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் பாதிக்கக்கூடாது அப்படின்றத எல்லாரும் கன்சர்ன் பண்ணுவாங்க. இந்த எஃப்டிஏ அப்படின்னு வரும்போதெல்லாம் இதோட இம்பாக்ட் என்ன, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்றதுனால இந்தியன் எக்கனாமிக்குள்ள இருக்கிற இம்பாக்ட்ஸ் என்னன்னு உங்களை டிஸ்கஸ் பண்ண சொல்லி மெயின்ஸ் கொஸ்டின் கேட்கலாம். 1 and 2 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க பாசிட்டிவ் இம்பாக்டும் இருக்கு, நெகட்டிவ் இம்பாக்டும் இருக்குன்னு சொல்லிடலாம். நான் பாசிட்டிவ் இம்பாக்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சேன். எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், இன்கம் கிடைக்கும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகும், ஹெச்டி இன்க்ரீஸ் ஆகும், இதெல்லாம் பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு பார்க்கும்போது நம்மளோட ப்ரொடக்ஷனே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. லோ காஸ்ட்டுக்கு அந்த பொருட்கள் இங்க வந்து குவிஞ்சிருச்சுன்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆகும். ப்ரொடக்ஷன் குறைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த பழைய பிரச்சனை எல்லாமே வந்துடும். இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ற மாதிரி ஆகும். அவன் கொடுப்பான்னு எதிர்பார்த்துட்டு நம்மளால எதுவுமே பண்ணாம இருப்பான். அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்ப ரீசெண்டா யாரோட நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படின்னா ஓமன், அதை பாத்துங்க. நிறைய பேச்சுவார்த்தை நாடுகளோட நடந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு ஒரு பேச்சை ஓபன் பண்ணி விட்டு எழுதி கூட வச்சுக்கோங்க. கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதுல. இப்ப பாருங்க, அடுத்து அமெரிக்க செயற்கைக்கோளை டிசம்பர் 24 ஏவுகிறது இஸ்ரோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அமெரிக்காவுடைய தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் இங்க பாருங்க, நம்ம முன்னாடி பேசிருக்கீங்களா, இஸ்ரோ அமெரிக்காவின் ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்தின் ப்ளூ பேர்ட் 6 அப்படின்ற ஏஎஸ்டி ஸ்பேஸ் அப்படின்ற கம்பெனியோட ப்ளூ பேர்ட் அப்படின்ற சேட்டலைட் லான்ச் பண்றாங்க. அது என்ன சேட்டலைட்டுங்க? டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ண போறோம். அதை எந்த லான்ச்சிங் வெஹிக்கிள வச்சு பண்ண போறோம்? LVM-3 வச்சு பண்ண போறோம். LVM-3 பழைய பேர் என்ன? GSLV Mark 3. அதுதான் நம்ம LVM அப்படின்னு 2024 பேரை மாத்திட்டோம். அதன்படி ப்ளூ பேர்ட் 6 செயற்கைக்கோள் LVM-3 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவப்பட உள்ளது. டிசம்பர் 24ஆம் தேதி காலை 8:55 மணிக்கு. இது ஏவன் அன்னைக்கும் லான்ச் பண்ற அன்னைக்கும் நியூஸ் இருக்கும். அன்னைக்கு நம்ம ஒரு முறை பாத்துக்கலாம். இப்ப இந்த ஃபேக்ட்ஸ் மட்டும் ஒரு முறை பார்த்துக்கலாம். எந்த நாட்டோடது? யூஎஸோடது. அமெரிக்காவோட செயற்கைக்கோளை நாம லான்ச் பண்றோம். அமெரிக்காவோட எந்த கம்பெனி? ஏஎஸ்டி ஸ்பேஸ். அதோட பேர் என்ன? ப்ளூ பேர்டு. ஓகேங்களா? அது என்ன டைப் ஆஃப் சேட்டலைட்? டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட். பாத்துக்கலாங்களா? ஓகே தானே சார்? இந்த மாதிரி நம்ம லான்ச் பண்றதுனால என்ன சார் இதுல பெனிஃபிட்? இப்ப அந்த லான்ச்சிங் வெஹிக்கிள்னு ஒரு ராக்கெட் இருக்கு இல்லைங்களா? இப்ப அந்த ராக்கெட்டுக்கு நம்ம ஃபியூவல், உள்ள இருக்கிற டெக்னாலஜி இதெல்லாம் நாம தானே உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதுக்கு ஒரு பேமெண்ட்டை வந்து அந்த கம்பெனி நமக்கு கொடுப்பாங்க. இப்ப இது வரைக்கும் இஸ்ரோ ஒரு சேட்டலைட் லான்ச் பண்றதுக்கு கவர்மெண்ட் கிட்ட பணம் வாங்கி சேட்டலைட் லான்ச்சிங் பண்றதுக்கு எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரு லான்ச்சிங் வெஹிக்கிள் வச்சுக்கிட்டு அவனுக்கு சேட்டலைட் லான்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பான். ஒரு 50 கோடி 100 கோடி பணம் கொடுக்குறாங்க. நமக்கு இன்கம் தானே. இஸ்ரோ இது வரைக்கும் செலவே பண்ணிட்டு இருந்த நிறுவனமா இல்லாம இப்ப இன்கம் ஏர்ன் பண்ற நிறுவனமா மாறுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அதாவது இந்த டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு முழுசும் நம்ம கிட்ட இருந்து செலவே பண்ணிட்டு இருந்தாம இப்ப வருமானமும் ஈட்ட பாக்குறேன். இவ்வளவு நாள் சைக்கிள் வந்து பைக் வச்சிருந்தேன், நான் எனக்குனே வச்சிருந்தேன், நானே வீட்டுல இருந்து ஆபீஸுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்ப ரேபிடோல என்ன வந்து ஒரு பிக்கப் இதுக்கு போட்டேன். அப்ப நான் வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே நடுவில் ஒருத்தனை கூப்பிட்டு போயிருப்பேன். அவங்ககிட்ட ஒரு 50 ரூபா பணமும் வாங்கிப்பேன், என் வீட்டுக்கும் போயிருப்பேன். புரியுதுங்களா? இஸ்ரோ இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தா இனிமே என்ன பண்ண போறோம்? இதுதான் இந்த லான்ச் பண்றதுடைய கான்செப்ட். ஓகே, கமர்ஷியலைஸா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறத இன்னும் வியாபார ரீதியில எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறேன். ஓகேங்களா? ஓகே சார். அடுத்து பாருங்க. தேங்க்யூ.